நாங்கள் நீர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை கூறிக்கொள்கிறேன். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, ஊழியம், அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், நம்ம 4 சுவிசேஷத்திலும் நாம் பார்க்கிறோம். அவருடைய ஊழியம் தனது 30வது வயதிலே அவர் தொடங்கி 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்கின்றார். இன்றைய நாளிலும் நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய பாடுகளை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 4 சுவிசேஷத்திலும் நாம் பார்க்க முடியும். மத்தேயு நற்செய்தி நூலிலே 26ஆம் 27ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி நூலிலே 14, 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 22, 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 18 மற்றும் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நாம் பார்க்க முடியும். இதில் நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 26ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பாஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து 2 நாளைக்கு முன்பாகவே அவர் ஆயத்தமாகிவிட்டார். தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி அவர் ஆயத்தமாவதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு அப்புறம்தான் பிரதான ஆசாரியர்கள் மற்றும் வேத பாரகர்கள் எல்லோருமே அவரை கொலை செய்வதற்காக அவர்கள் எத்தனிக்கிறார்கள், அவர்கள் கூடி பேசுகிறார்கள். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யூதாஸ் காரியோத்து அவன் காட்டி கொடுப்பதற்கு பணத்தை வாங்கி கொள்ளுகிறார். அதை தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பாஸ்காவை ஆசரிக்கிறார். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்களுக்குள்ளாக என்று இயேசு கிறிஸ்துவே சாட்சியாக அவர் முன்பாக அவர் சொல்லிவிட்டார். அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கெத்செமனே தோட்டத்திலே பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட சென்று அங்கே ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுலாம் உடனே வருகிறது. இவற்றை குறித்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், அது அந்த 2 நாட்களுக்குள்ளாக அதை பார்க்கின்ற பொழுது உடனே அது நடக்கிறதாக நாம் 4 நற்செய்தி நூல்களிலும் நாம் பார்க்க முடியும். யூதாஸ் காரியத்து இரவிலே வந்து காட்டி கொடுக்கிறார். அதற்கு பின்பதாக பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். எப்படியாவது அவர்களுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அவரை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சுமத்துகிற பொழுது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எல்லோருமே நிறைய பொய் சாட்சிகளை சொன்னார்கள். எதுவுமே ஒத்துப்போகவில்லை
என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 61வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 60 அதை பார்த்தோம் என்று சொன்னால் 2 பேர் இதை சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பாக 60வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் இந்த சாட்சியை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அவர்கள் கொலை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது. அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்கிறார்கள், நீர் தேவனுடைய குமாரனா என்று கேட்டவுடனே ஆம் என்று சொன்னவுடனே அதற்கு பிற்பாடு நடக்கின்ற ஒவ்வொன்றையும் பார்த்தோம் என்று சொன்னால் 26ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அவரை முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்தினார்கள். என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்துமே அவர்கள் செய்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து வாய் திறக்காமல் அமைதியாக அவர்கள் சொல்லுவதையெல்லாம், அவர்கள் செய்வதையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு விடியற் காலமான போது அவர்கள் பிலாத்துவிடம், தேசாதிபதியிடம் கூட்டி செல்கின்றார்கள். அவரும் அதிகமாக அவரை கேள்விகளை கேட்கின்றார். நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டவுடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஆம் என்று சொல்லுகின்றார். அதற்கு பிற்பாடு அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார். ஆனாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னொன்று, அவருடைய ஆட்சி, அவர் பொறுப்பு இருக்கு, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கை கழுவி விடுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியல. என்னதான் ஒரு பயம் இருந்தாலும் அந்த மனுஷன் கூட சொல்றாரு, கிறிஸ்துவாகிய இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்பதை நாம் பார்க்க முடியும். ஏதோ ஒன்று அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் முழுவதுமாக அவர் அதை நம்பவில்லை. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, பிரதான ஆசாரியர்களுடைய அவர்களுடைய வாக்கையும் மக்கள் என்ன சொன்னாங்க, அவரை சிலுவையிலே அறையும் என்றுதான் அந்த மக்கள் கூறுவதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது பிலாத்து கேட்கின்ற பொழுது, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவரை சிலுவையிலே அறையும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இதில் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினார்கள். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் வேலைக்காரர் கூட அவரை அறைந்தார்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகின்றது. மத்திய 27 பார்க்கின்ற பொழுது அதற்கு பிற்பாடு சிவப்பு அங்கியை கொடுத்து, முள்முடியை, நீ ராஜா என்று சொன்னால் முள்முடியை வைத்து தலையிலே அவர்கள் சிரசிலே வைத்தார்கள் என்று சொல்லி நமக்கு வேத வசனம் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படியாக அவர் கொல்கதா கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு அவர் சிலுவையை சுமந்து செல்கின்றார். சுமக்க முடியாத சிலுவையை சுமந்து அவர் ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படுகின்றார். ஏறக்குறைய அது 3ஆம் மணி வேளையாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. காலை 9 மணியாக இருக்கலாம், அந்த 9 மணி என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் பட்ட பாடுகள் ஏராளம். எதற்காக அவர் பாடுபட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுபட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இதிலே அவர் சிலுவையிலே இருக்கின்ற பொழுது மொழிந்த முதலாவது வார்த்தை a word of forgiveness, மன்னிப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம், அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
இதிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தன் 2 கைகளிலும் மரத்தோடு சேர்த்து ஆணியை, சிலுவை மரத்திலே ஆணியை அடித்திருக்கிறார்கள். 2 கரங்கள் மற்றும் கால்களிலே ஆணிகளை அடித்திருக்கிறார்கள். ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் எவ்வளவு தூரம் அந்த வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைகளை வைக்கின்ற பொழுது எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? அதற்கு பிற்பாடு அந்த உடல் கீழே இறங்கி கொண்டிருக்கும். அப்பொழுது கை எலும்புகள் மற்றும் எப்படி அவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். குற்றவாளிகளுக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை, தவறு செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. ஆனால் எந்த தவறும் செய்யாத இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலே அவர்கள் பார்த்திருப்பார்கள். எல்லோருக்குமே அவர் நன்மை தான் செய்தார். அநேகரை சுகப்படுத்தினார், அநேகரோடு பேசினார், அநேகருக்கு வாழ்வளித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு அவர்கள் அவருடைய உயிரை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இயேசு கிறிஸ்து அங்கே தள்ளப்படுகின்ற ஒரு சூழல். அந்த நேரத்திலும் அவர் இந்த ஜெபத்தை பிதாவினிடத்திலே அவர் ஏறெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 34வது வசனத்திலே அப்பொழுது இயேசு என்று தொடங்குகிறது. அப்பொழுது என்று நாம் பார்க்கின்ற பொழுது 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையிலே அறைகின்ற பொழுது, அறைந்து முடித்ததுக்கு பிற்பாடு அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அதான் இப்போ நாம் பார்த்தோம். அக்கிரமக்காரர், ஒரு தவறும் செய்யாதவர், அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அந்த நேரத்திலும் அவர் ஜெபிக்கின்றார். அந்த ஜெபிக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். யாருக்காக? அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த சிலுவை மரத்தில் இருந்தவர்கள் தெரிந்து கொண்டார்களா என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த நேரத்திலும் அவர்கள் அவருடைய உடைக்கு பங்கிட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிதான் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே மொழிந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது பிதாவே, தன்னுடைய பிதாவை நோக்கி அவர் கூறுகிறார். அதற்கடுத்து இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் என்று யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், ஜனத்தின் மூப்பர், காய்பா, இன்னும் சொல்லப்போனால் ரோம அதிகாரிகள், போர் சேவகர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கின்றார்கள். வேலையை செய்கின்ற ஒருவர். அப்படியாக இருக்கின்ற மக்கள் இன்னும் பார்த்தோன்னா எல்லாருக்காக தான் அவர் மன்னிப்பை கேட்டிருப்பார். சீஷர்களுக்காக விட்டு ஓடிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுக்கின்றார். பேதுரு மறுதலிக்கின்ற ஒரு மனிதராக. அப்போ எல்லாருக்கும் அவர் மன்னிப்பை அவர் கொடுக்கின்ற ஆண்டவராக, ஒரு முன் உதாரணமாக பிதாவை நோக்கி அவர் கேட்கின்றவராக இருக்கின்றார். அவர் பிதாவிடத்தில் தான் அங்கே கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், கர்த்தரை தூசிக்கிறவன் கொல்லப்படுவான் வேதவசனம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நிறைவேறக்கூடாது. இவர்களுக்காக, மற்றவர்களுக்காக அவர் மன்னிக்கின்ற ஆண்டவர். இன்று உங்களையும் என்னையும் இன்றைய நாளிலும் நாம் நிற்போம் என்று சொன்னால், சிலுவை மரத்தில் இயேசு கிறிஸ்து
இருக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அது பொருந்துவதாக இருக்கின்றது. நம்மை மன்னிக்கின்ற கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தை அப்படி நிறைவேறுகிறது. இன்னொன்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர் என்ன போதித்தாரோ அதை அவர் செய்து காண்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். போதனையை அவர் சொல்லியவாறே அவர் இங்கே நடப்பித்து காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அப்படியே அங்கே சிலுவை மரத்திலே செய்து காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். அவர் என்ன பிரசங்கித்தாரோ, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வசனத்தை அவர் அங்கே செய்து காண்பிக்கின்றார். அவரை துன்பப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள், எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பேதுரு கூட இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கின்ற பொழுது, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் 770 முறை என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். பார்த்தோம் என்று சொன்னால் 490 முறை. அதாவது அதை நம்ம எண்ணிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு நேரம்னாலும் அது மன்னித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றது அதுதான் மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து வழங்குகின்றது, பிதாவினிடத்தில் இங்கே கேட்கின்றார். நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு முன் உதாரணமாக சிலுவை மரத்திலே சாகும் தருவாயிலே, இறக்கும் தருவாயிலே, அந்த நேரத்திலும் கூட துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்திலும் ஜெபிக்கின்றவராக நாம் பார்க்க முடியும். ஏன் இந்த ஜெபம்? இவர்களுக்காக ஜெபித்தவர் இன்னொன்றும் சொல்லுகின்றார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்ற வசனத்தையும் அவர் சொல்லுகின்றார். ஆனால் அந்த மக்கள் தெரியாமல் செய்தார்கள். மெசியா என்று ஒரு சிலருக்கு அவர்களுக்கு தெரியாது. அநேகர் அற்புதத்தை கண்டிருப்பார்கள், அநேகர் விசுவாசியாமல் இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக அவர் அங்கே ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோருமே பாவிகள், எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற அன்பு. அவர் எல்லோர் மேலும் அன்பை வைத்திருந்ததினாலே, அந்த இரக்கத்தினாலே அவர் அங்கே ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முறிந்த முதலாவது வார்த்தையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் மன்னிக்க கர்த்தரிடத்திலே, பிதாவினிடத்திலே வேண்டுகின்ற ஒருவராக இருக்கின்றார். நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து பாடுகள் மத்தியிலும் இறக்கும் தருவாயிலும் மன்னிக்க வேண்டினார் நம்முடைய வாழ்விலே. அப்படிப்பட்ட சூழல்கள் வருகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட மனநிலையிலே நாம் இருக்கின்றோம்? நாம் மனிதர்களாக இருப்பதினாலே மனிதத்தன்மை தான் அதிகமாக நமக்கு வெளிப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த போதனைகளை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிப்பவர்களாக, அவரிடத்திலே மன்னிப்பை கேட்பவர்களாக, பிறருக்காக கேட்பவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துவாராக. ஆமென்.
நாம் சிலுவையில் ஆண்டவருடைய முதல் வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னார். நாம் இங்கே ரெண்டாவது வார்த்தை நாம் பார்க்கும்போது இயேசு சொல்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இப்போ கடவுளுடைய விருப்பம் என்னென்னா, எல்லாரையும் மன்னிக்கணுன்றது தான் அவருடைய விருப்பம். இதற்காக தான் அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார். அதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார், அவர் விரும்புகிறாரு. ஆனாலும் எல்லாரும் என்ன பண்ணுறது இல்லைன்னா ரட்சிக்கப்படுறதில்ல. இங்கே பார்க்குறோம், இங்கே வந்து இந்த வார்த்தையில் முதல் ஒன்றை பார்க்குறோம். இயேசு அவனை நோக்கி. முதல்ல ஒரு பொதுவான ஒரு வேண்டுதல், எல்லாரும் ஆண்டவரே இவங்களுக்கு மன்னிங்க. ஆனால் இங்கே வந்து குறிப்பாக வந்து அவனை நோக்கின்னு இருக்கு. அப்போ அவன் யாருன்னா, அவன் தேவனாலே உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவன். கர்த்தர் வந்து அவனை என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிலுவையில் கூட அவனை வந்து அழைக்கிறார். அவர் சிலுவையில் வந்து சாகும் தருவாயில் இருக்கார். நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். அவர் மூஞ்சில் காரி துப்புனாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க. அவர் அத்தனை வெயிட்டையும் தொங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்பையும் அவர் வந்து தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் கரிசனை உள்ளவராக இருக்கார். நாம் ஏதாவது சின்ன பிரச்சனையில் இருந்தோம்னா, நமக்கு யாரும் பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தா கூட, தேவை இருந்தால் கூட நம்ம சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். நானே பல கஷ்டத்தில் இருக்கேன், இவனுக்கு யாருன்னு நான் சொல்கிறது அப்படின்னு நம்ம இருப்போம். ஆனால் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. இவ்வளோ வேதனை மத்தியில் என்ன பண்ணுறாருன்னா, பிதா வந்து உலக தோற்றத்துக்கு முன்குறித்து அழைத்து தனக்கு பக்கத்தில் வந்து வச்சிருக்க ஒருத்தனை வந்து இவனை வந்து கடவுள் முன்குறிச்சிருக்காருன்னா, அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அவனை வந்து அழைக்கிறார். நீ இன்றைக்கே என் கூட பரதீசில் இருப்பான்னு வந்து அவனுக்கு ஒரு நற்செய்தியை வந்து ஆண்டவர் அறிவிக்கிறத வந்து நாம் பார்க்குறோம். அவனை நோக்கி ரெண்டாவது என்ன சொன்னால், அந்த வார்த்தை வந்து இன்றைக்கு. ரட்சிப்பு வந்து அதுக்காக நாம் காத்திருக்க வேண்டியதில்லை. அது என்னென்னா, அன்றைக்கே. நீங்கள் இது வரைக்கும் இங்கே உட்காந்துருக்க நீங்கள் யாராவது ஆண்டவரை இயேசுவை தெரியலை, ஏற்றுக்கலை அப்படின்னா, இதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் இருக்குமோ, ஆண்டவர் ஏதாவது ஒரு நாள் வச்சுருப்பார், அப்படி கிடையாது. இன்றைக்கி தான். ஏன்னா நமக்கு தெரியாது, நாம் நாளைக்கு இருப்போமா என்னன்னு தெரியாது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து நம்மை ரட்சிப்புக்கு அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றே நமக்கு வந்து அந்த ரட்சிப்பை கொடுக்குறவராக இருக்கார். இது வந்து ஏதோ நடக்குமா நடக்காதா அப்படின்னு கிடையாது. அங்கே சொல்கிறாரு, இதை வந்து நான் நிச்சயமாகவே உனக்கு சொல்கிறேன், மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். நீ எங்கே இருப்ப? மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், அவனை நோக்கி. அது எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. அவர் சிலுவையில் இருந்தபோது நிறையா பேர் இருந்தாங்க அந்த கூட்டத்தில். ரெண்டு பக்கம் திருடன்லேயும் 2 திருடன் இருந்தான். ஆனாலும் ஒருத்தன்ட்ட தான் சொல்கிறார், அவனை நோக்கி நீ வந்து இன்றைக்கே என்னோடு கூட இருப்பன்றதை மெய்யாகவே சொல்கிறேன். நான் வந்து ஏதோ அது வந்து உண்மையானது. ஆண்டவர் சொன்னார்னா என்ன ஆகும்? கர்த்தர் கட்டளையிட்டால் அது வந்து நடக்கும். மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன்றார். அது நிச்சயமான வார்த்தை. இந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கு முன்பாக நாம் வந்து அங்கே வந்து ஒரு கான்வர்சேஷனை பார்க்குறோம். இது எப்போ சொல்கிறாருன்னா, ஏதோ வந்து அவர் டக்குன்னு சொல்லிடல, நீ இன்றைக்கி என் கூட இருப்பேன்னு அவன்கிட்ட சொல்லலை. ஏன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லலை? ஏன் இவன்கிட்ட மட்டும் சொல்கிறாரு? அதுக்கு வந்து காரணம் இருக்குது. அது வந்து நான் வந்து அந்த வசனங்களில் முன்னாடி பார்க்குறோம். நான் வந்து அங்கே சிலுவையில் 39ஆம் வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளி ஒருவன் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இன்னொரு திருடன் என்ன சொல்கிறான்னா, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒருவன் என்ன பண்ணுறான்னா, அவனும் திருடன் தான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ கடவுளாக இருந்தால் நீ உன்னையும் காப்பாற்றிக்க எங்களையும் காப்பாற்று அப்படின்றான். நாம் நிறைய நேரம் கேட்குறோம், ஆண்டவரே நீங்கள் கடவுளாக இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது, ஏன் இதை செய்ய மாட்டீங்க? அப்படி கேட்குறது வந்து ஒரு தவறான ஆட்டிடியூட். அவன் வந்து என்ன கேட்குறான்னா, உங்களையும் காப்பாற்றிங்க எங்களையும் காப்பாற்றுங்க அப்படின்றான். அவர் வந்து இகழ்கிறான். நீ கடவுள்ன்றாங்க, நீ கடவுளாக இருந்தால் காப்பாற்றுங்க அப்படின்னு. ஆனால் உடனே மற்றவனுடைய ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்குறோம். மற்றவன் அவனை நோக்கி சொல்கிறான், அந்த திருடனை நோக்கி. அங்கே சிலுவையிலே தொங்கிட்டு இருக்கப்பே அவங்களுக்கு நடக்குது. அவன் சொல்கிறான், நீ இந்த தண்டனைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்த செயல்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு.
சிலுவையிலேயே இவ்வளோ விஷயம் வந்து நடக்குது, கான்வர்சேஷன் நடக்குது. ஒரு திருடன் மற்றவனோட பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, நாம் வந்து நியாயமாக தான் தண்டிக்கப்படுறோம், நாம் அயோக்கிய பயல்க, வாழ்நாளெல்லாம் திருடனாகவும் இதாகவும் இருந்து நம்ம நாளெல்லாம் நம்ம வீணாக்குனவங்க, நம்ம வந்து இப்படி சாவுறதுக்கு நம்ம தகுதியானவர்கள் தான். ஆனால் இவரோ, அவன் அவன் வந்து இயேசுவை முன்னாடி அவன் சந்திச்சானா என்னன்னு தெரியாது. கொஞ்ச நேரத்திலேயே வந்து இயேசுவை பற்றி அவன் வந்து கண்டுபிடிக்கிறான். ஆனால் இவரோ ஏதோ ஒன்று வந்து பார்க்குறான். ஏதோ ஒன்று அவர் வந்து அங்கே சிலுவையில் இருந்து மற்றவங்க மேலே அக்கறையாக இருக்கிறத, தன்னை அடிக்கிறவங்களே மன்னிக்க சொல்லி வேண்டிக்கிறத, இதெல்லாம் கேட்குறப்ப இது எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத ஒன்று அவர் செய்கிறாரு. அப்போ வந்து ஆனால் இவர் வந்து கண்டிப்பாகவே ஒரு நீதிமான் தான், இவர் வந்து இவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்னு வந்து அதை வந்து அவன் வந்து உணர்றான். அப்போ வந்து அங்கே என்ன சொல்கிறான்னா, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு யாருக்குன்னா, தங்கள் குற்றங்களை ஒத்துக்கொள்கிறவர்களுக்கு தான். ஆண்டவரே, நம்ம வந்து ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னா, ஆண்டவர் உங்களை திருப்பி கேள்வி கேட்டார்னா, ஏன் இதை உனக்கு செய்யக்கூடாதுன்னு கேட்டால் நம்மள்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. என்ன ஆண்டவர் ஏதாவது தண்டிக்கிறாரு, ஏதாவது பண்ணுறாருன்னா, ஆண்டவரே ஏன் எனக்கு செஞ்சீங்கன்னா நான் கேட்கவே முடியாது. ஆண்டவர் ஏன் இதை செய்யக்கூடாது உனக்கு அப்படின்னு கேட்டார்னா என்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. நாம் எல்லாம் நியாயப்படியே நாம் நரகத்துக்கு மாத்திரமே பாத்திரவான்கள். நாம் தேவனுடைய சிட்சைக்கும் தேவனால் சிட்சிக்கப்படுவதற்கு நாம் பாத்திரவான்கள் தான். ஆனால் அவன் அதை ஒத்துக்கிறான். ஆண்டவரும் இன்றைக்கி நம்மள்ட்ட அதை தான் எதிர்பார்க்குறாரு. என்ன எதிர்பார்க்குறான்னா, நீ வந்து நாம் இயல்பாகவே பாவத்திலே பிறந்தவர்கள், பாவம் நமக்குள்ளே இருக்குது, நாம் அநேக விஷயத்தில் தவறுறோம், உன் குற்றத்தை மாத்திரம் நீ ஒத்துக்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நிறைய பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ வந்து அப்படி பண்ண இப்படி பண்ண, ஆனாலும் நான் உன்கிட்ட வேறு எதுவும் கேட்கல, நீ உன் தவறை என்ன பண்ணாத, நீ மறைக்காத. நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நான் வந்து பாவத்தை வந்து மறைக்கக்கூடாது. நான் மறைக்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலை மேலே போடக்கூடாது. அவங்க என்ன கோபம் மூட்டிட்டாங்க, இல்லை அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அந்த சூழ்நிலை இருந்ததுனால தான் இப்படி நடந்துச்சு, அப்படி கிடையாது. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் சரியாக இருக்கிறதுக்கான என்கிட்ட பலன் இல்லை, நான் தான் பாவம் செஞ்சேன், உமக்கு எதிராக நான் பாவம் செஞ்சேன். நான் ஒத்துக்கொள்ளும்போது, இந்த திருடனை போல் நாம் ஒத்துக்கொள்ளும்போது தேவன் வந்து அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். நாம் அதான் அங்கே பார்க்குறோம். இந்த திருடன் வந்து அவர் பரலோகத்தில் இருப்பான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து தன் பாவங்களை உணர்ந்து அவன் கடவுளுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். நாம் நியாயப்படி நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று அவன் ஏற்றுக்கொள்கிறவனாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் இயேசு அவன்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான், அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். 42 பார்க்குறோம், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அவர் வந்து சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்காரு, திருடரை போல தான் தொங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவன் அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறான், அவன் வந்து விசுவாசிக்கிறான், இவருக்குன்னு கண்டிப்பாக ஒரு ராஜ்யம் இல்லாமல் இருக்காது. இவருடைய தோற்றத்தை வச்சு இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, இவர் கண்டிப்பாக ஒரு ராஜ்யம் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு தன்னுடைய எதிரிகளை வந்து அவர் மன்னிக்கிறாரு. அங்கேருந்து தன்னுடைய தாயை குறித்து அக்கறையாக இருக்கும்படி தன்னுடைய சீடனுக்கு சொல்கிறாரு. இவ்வளோ தூரம் சிலுவையில் இருக்கிறப்ப அவர் வந்து தன்னை குறித்து பரிதாபப்படாமல் மற்றவங்க மேலே அக்கறையாக இருக்காருன்னா கண்டிப்பாக இவர் வந்து கடவுள் தான், இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு அவன் வந்து உணர்றான். உணர்ந்ததுனால தான் அவர் என்ன சொல்கிறான்னா, அவர் அந்த சூழ்நிலையில் தொங்கிட்டு இருக்கும்போது கூட இயேசுவை நோக்கி அவன் சொல்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் கடைசி ஆண்டவர் தன்னுடைய சிலுவையில் 2வது வார்த்தையை சொல்கிறாரு, இதோ அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்றைக்கும் நமக்கு வந்து அதே வார்த்தை தான். நாம் வந்து நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளும்போது கர்த்தர்ட்ட நாம் அதை மறைக்காமல் நாம் வரும்போது தேவன் நம்மை இன்றைக்கும் மன்னிக்க அவர் தயாராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் ஒழிந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற இந்த வேளையிலும் கூட இயேசு சிலுவையில் மொழிந்த 3வது வார்த்தையை குறித்து நாம் இப்பொழுது தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம்
26 மற்றும் 27வது வசனங்களில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். முதல் 2 வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஆண்டவராக இயேசு மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் சிலுவை என்பது மன்னிப்பையும் ரட்சிப்பையும் மாத்திரம் தர வல்லதல்ல. அங்கே இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உறவுகளை, குடும்பங்களை நாம் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இங்கே கூறுவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது. அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது ஒரு தாயானவள் ஒரு தனி தாயாக, அதாவது சிங்கிள் மதராக தன்னுடைய மகனை வளர்த்து வருகிறார். அவ்வாறாக வளர்த்து அவர் தனக்கு இருந்த எல்லாத்தையும் இழக்கிறார். தன்னுடைய நகைகளையும் மற்ற காரியங்களையும் விற்று அவரை நன்றாக படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்துகிறார். உயர்ந்த பிறகு அவர் அந்த மகனுக்கு திருமணம் ஆகிறது மற்றும் அவருக்கு பிள்ளை பிறகு அப்படி பல காரியங்கள் போகுது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் தான் இது. அவ்வாறு நடந்து இருக்கிற பொழுது ஒரு காலகட்டம் வருகிறது. அந்த தாயானவளுக்கு மெல்ல மெல்ல என்னது, அவங்களுக்கு வயதாகுது, மூப்படைகிறாங்க, வேலைகள் செய்வதில் கொஞ்சம் ஸ்லோடவுன் ஆகுறாங்க, என்ன பேசுகிறோன்னு தெரியல, தான் எந்த காரியத்தை எடுக்கிறாங்களோ அதை எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு புரியாத ஒரு நிலை வரும்பொழுது குடும்பத்துக்குள்ளாக நார்மலாக சென்று கொண்ட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு மாற்றம் நடப்பதை நம்ம பார்க்குறோம். அவ்வாறு நடக்கும்பொழுது அங்கே இருக்கிற அந்த கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த பெருசை வச்சுன்னு எப்படி ஓட்டுறது, நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி நம்ம ஃப்யூச்சர் ஃபுல்லாக இப்படியே பண்ண முடியுமா, அவங்கள எதாவது பண்ணு. ஸோ இந்த பிரச்சனைகள் தினந்தோறும் இந்த வீட்டில் போய் சென்று கொண்டிருக்கிறது. அப்படியே போகும்போது நாட்கள் மெல்ல மெல்ல கடந்து போகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த பெரியவங்க, அந்த தாயானவர் எழுந்து பார்க்குறாங்க. வீட்டுக்கு வெளியே அந்த கேட்டுக்கிட்ட பார்த்தா ஒரு சின்ன சூட்கேஸில் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒரு சூட்கேஸ் பேக் பண்ணி வெளியே வச்சுருக்கு. அந்த முதிர்ந்த வயதானவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்ன நடக்குது இங்கே, என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை அவங்க புரிந்துக்கிறாங்க. புரிந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தன்னுடைய கண்ணீரோடு கூட அவங்க வெளியே சென்று அந்த சூட்கேஸ் எடுக்கிற தருணத்தில் பார்க்கும்பொழுது அந்த பெற்றோர்களுக்கு பிறந்த அந்த மகன் பேரப்பையன் இருக்க பார்த்தீங்கன்னா அவன் ஓடி போகிறான். பாட்டி எங்கே போகிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த தாயானவள் அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா, நான் போனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிக இடம் கிடைக்கும் உங்கள் வீட்டில், நீங்கள் கொஞ்சம் சமாதானமாக இருப்பீங்க, அதனால தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவங்க அந்த பெட்டி எடுத்துன்னு போகிறாங்கன்றது அந்த கதை வருது. உடனே அந்த பேரன் என்ன பண்ணால் திரும்பி பார்க்குறான். திரும்பி தன்னுடைய பெற்றோர்களை பார்க்குறான், அம்மா அப்பாவை பார்க்குறான். பார்த்த பிறகு அவன் கேட்குறான், வீட்டில் நிறைய சூட்கேஸ் இருக்குது, இந்த சூட்கேஸில் எந்த சூட்கேஸ் இப்போ உங்களுக்கு பேக் பண்ணோம், உங்களுக்கு வயசாகும்போது அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஆக இன்றைய காலகட்டத்தில் இந்த உலக நாட்களில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் முதியவர்கள் அல்லது பெற்றோர்கள் எப்படி அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறதா, அல்லது நம்முடைய பெற்றோர்களை நாம் எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோடு பார்க்கிறோம் என்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக ஒரு காரியத்தை இங்கே பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக பார்க்கும்பொழுது இங்கே ஆண்டவராகிய இயேசு முதல் 2 செய்திகளை நம்ம கேட்டால், அவர் தன்னுடைய உச்சகட்ட துன்பத்தை அனுபவித்து வருகின்ற அந்த நிலையிலும் கூட, இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தன்னுடைய உயிரை விடக்கூடிய அந்த சூழலிலும் கூட தன்னுடைய தாயை நோக்கி பார்த்தவராய் நம்ம பார்க்கிறோம். யோவான் 26 பார்க்கும்பொழுது 19:26 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பார்ந்த சீஷனை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு சூழலிலும் கூட அவர் தன்னுடைய தாயை நோக்கி பார்த்தவராய் காணப்படுகிறார். ஆகவே முதலாவது இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதாக என்ற ஒரு கட்டளையை நம்ம நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்குறோம். யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த காரியத்தை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12 நம்ம வாசிக்கிறோம், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஆக தன்னுடைய கடைசி சூழலிலும் கூட, தன்னுடைய கடைசி மூச்சிலும் இருக்கிற அந்த தருவாயிலும் கூட இயேசுவானவர் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிற ஒரு மகனாக காணப்பட்டார். ஆகவே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கூட நாம் அத்தகைய ஒரு மகனாக, மகளாக, தன்னுடைய பெற்றோர்களை நேசிக்கிற பிள்ளைகளாக, அல்லது தன்னுடைய குடும்பத்தை
எல்லா வேலைகளையும் பராமரிக்கின்றவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இங்கே மரியாளுடைய சூழலை நம்ம பார்க்கும்பொழுது, மரியாள் அங்கே கீழே இருக்காங்க. அதே யோவானில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு சிலர் தான் இருக்காங்க. அந்த சிலுவையின் அடியில் பார்க்கும்பொழுது ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. இயேசுவின் தாயாகிய மரியாள், அவருடைய சகோதரி கிளையப்பா மரியாள், அப்புறம் பார்க்கும்போது மகதலேனா மரியாள். இந்த 4 பேர் ப்ளஸ் யோவான் அங்கே காணப்படுகிறார். ஆக கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 5 பேர் தான் இருக்க மாதிரி தெரியுதாங்க சிலுவைக்கு அருகாமையில் யார் இருக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது. ஆனால் இயேசு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, அவர் செய்த காரியங்களை பார்த்த மக்கள் எத்தனை பேர்? அநேகர். அவர் எத்தனையோ பேருக்கு வந்து தன்னுடைய அதிசயங்களை, அவருடைய வாழ்க்கையை மாற்றுபவராக இயேசு காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு இன்னும் செய்த அநேக காரியங்கள் உண்டு, அதை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படக்கூடிய புத்தகங்கள் இந்த உலகத்திற்கு கொள்ளாது என்று அவர் எழுதினதை பார்க்கணும். அப்போ எத்தனை மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பல விதமான காரியங்களை பெற்றிருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த நேரத்தில் எத்தனை பேர் தான் இருந்தாங்க? 5 பேர் தான் இருந்தாங்க. அந்த 5 பேரில் 4 பேர் பெண்கள், ஒருத்தர் தான் யார்? ஆண். எங்கே போனாங்கன்னே தெரியல ஆண்கள் எல்லாம். நம்ம படிக்கிறோம். இப்போ யோவான் கூட பார்த்திங்கன்னா, ஆண்டவராக இயேசு அந்த கைது செய்யப்படுவதற்கு முன்பாக இவர்கள் எல்லோரும் என்னை விட்டு சிதறி போவார்கள் தான் சொல்கிறாரு. இப்போ யோவானும் சிதறி போயிருந்தார். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையின் அருகாமையில் அவர் வந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இது மரியாளுடைய அந்த நிலை. மரியாளுடைய நிலை பார்க்கும்பொழுது இப்போ மரியாள் நினைத்திருக்கக்கூடும், தன்னுடைய மகன், தான் ஈன்றெடுத்த மகன் சிறு வயதிலிருந்து யாரை கையை பிடித்து எடுத்துக்கொண்டு போகணுனோ, யாருக்கு வந்து ஸ்கூலுக்கு நான் அழைத்து கொண்டு போனனோ, அவரை படிப்படியாக அவருடைய வளர்ச்சியை பார்த்தவர் இப்பொழுது என்ன பார்க்கிறாரு? தன் கண் முன்பாகவே அவர் என்ன பண்ணுறாரு? சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிர் துறக்கிறதை கண் எதிரே பார்க்கிறார். இது ஒரு கொடுமையான காரியம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்க்கும்போது நமக்கு நெருக்கமானவர், குறிப்பாக நம்முடைய பெற்றோர்களோ, அப்பாவோ அம்மாவோ, நம்முடைய சகோதரியோ சகோதரனோ நாம் பார்க்கும்போதே நம் கண் முன்பாகவே அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மறிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு கொடுமையான ஒரு காரியம் வந்து வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதை நம்ம நிறைய பேர் கோத்ரூ பண்ணியிருப்போம். ஆக அந்த நிலையில் தான் இப்போ மரியாள் காணப்படுகிறாள். இப்போ மரியாளுடைய இது பார்க்கும்பொழுது தன்னுடைய மகனுடைய கடைசி மணித்துளிகளில் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். மரியாளுக்கு இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னு பார்க்கும்பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சிமியோன் சொன்ன வார்த்தையை அவள் நினைவு கூறியிருக்கக்கூடும். மரியாளுடைய வாழ்க்கையில் பல பட்டயங்கள், பல்வேறு விதமான கடினமான சூழல்கள். ஆனால் இதுதான் என்னது? உச்சகட்டமான கடினமான சூழலை என்ன பண்ணுறாரு? மரியாள் கடந்து சென்று கொண்டிருக்கிறாள் என்னும் பார்க்கிறோம். ஆக அத்தகைய சூழலில் தான் தன்னுடைய தாயை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு? 26ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதோ உன் மகன் என்றார். தம்முடைய தாயை நோக்கி என்ன பண்ணுறாரு? அதோ உன் மகன் என்றார். ஆக நம்ம எல்லோருக்கும் இயேசுவானவர் அந்த சிலுவையில் படிப்புகின்ற என்ன பாடம் என்று பார்க்கும்பொழுது, நாம் எந்த சூழலில் இருந்தாலும் முதலாவது கனம் பண்ண வேண்டும். அதை நம்ம பார்த்தோம். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவராக காணப்பட்டார். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது எந்த சூழலிலும் நாம் நம்முடைய பெற்றோர்களை, இங்கே தாயின் மட்டும் தான் பொருள், அதுக்காக தந்தையை ஓரமாக விட்டணும் அப்படி கிடையாது. தாய்ப்பார், தந்தைமார்கள், தன்னுடைய குடும்பங்கள், உறவுகள் எல்லாரையும் நாம் என்ன பண்ணுறோம்? பராமரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் எல்லா சூழலிலும். எனக்கு நேரம் எடுக்கும்போது நான் அவங்கள பராமரிப்பேன், நான் பிஸியாக இருக்கும்போது அவங்கள பராமரிக்க மாட்டேன், இல்லை நான் நல்ல சூழலில் இருக்கும்போது அவங்கள பார்த்துப்பேன், நானே கஷ்டத்தில் இருக்கேன், இவங்க வேறு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து உட்காந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. பல வேளைகளில் இன்றைய நாட்களில், குறிப்பாக இந்த நவீன நாட்களில் வாழ்கின்ற நாம், அது சிங்கப்பூரோ இந்தியாவோ மற்ற நாடுகளை பார்க்கும்பொழுது பெற்றோர்களை நாம் உண்மையாகவே நாம் கூட இருந்து பார்த்துக்கொள்கிறோமா, இல்லை அது கூட வைத்துக்கொள்ள விருப்பப்படுகிறோமா, இல்லை அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்க விரும்புகிறோமா என்று பார்க்கும்பொழுது பதில் நம்ம எல்லாருக்கும் நம்முடைய மனதுக்கு தெரியும். வெளியே சொல்லலாம், ஆமாம் நான் விரும்புகிறேன். ஆனால் எத்தனை பேர் நம்ம கூட வைத்து பார்த்து கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பல வேளையில் சிங்கப்பூரில் வந்து வேலை செய்கிறேன், நமக்கு என்னென்னு பார்க்கும்பொழுது பல பேர் நம்ம அங்கே வந்திருப்போம், மலேசியாவிலேருந்து வந்திருப்போம், சில பேர் இங்கேயே பிறந்திருப்போம். அந்த பெற்றோர்களை கூட இருந்து பார்த்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழல் நமக்கு வந்து பேசிக்காக இல்லாமல் போச்சு அங்கேருந்து இங்கே வந்தவங்களுக்கு. இப்போ என்ன மாதிரி வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா, இல்லை பெற்றோர்களை பார்த்துக்கொள்ள கூட இருந்து பார்க்க முடியுமானா இல்லாத ஒரு சூழல். அப்படி இல்லாத ஒரு சூழலில் வாழ்கின்ற நாம் நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்கியூஸாக சொல்கிறோம். குடும்பத்துக்காக தானே நான் வந்தேன், இல்லை உங்களுக்காக தானே நான் வந்தேன்,
அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்போ நம்ம தேவையோ அந்த தேவையான அப்போ நம்ம இல்லாத போது பல வேளையில் அவர்கள் தனித்து விடப்பட்டவர்களாக காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசுவானவர் நீங்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் என்ன பண்ணோம், பராமரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம காமிக்கிறது? நம்ம நம்முடைய பெற்றோர்களையோ அல்லது உறவினர்களையோ நேசிக்கிறோம் என்பதை என்ன பண்ணணும், செயல்கள் மூலமாக நாம் காண்பிக்க வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறார். இயேசுவானவர் தன்னுடைய தாயை நேசித்தார். அவர் வந்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு பெரிய ஒரு இறைப்பணியை அந்த சிலுவையில் செய்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் கூட தன்னுடைய தாயையும் அவர் நோக்கி பார்க்கிறார். இது என்ன சொல்லுதுன்னா, பல வேளையில் நம்ம சபையில் மினிஸ்ட்ரியில் இல்லை ஊழியத்தில் இல்லை நான் அதிக காரியத்தில் நான் ஈடுபாடு கொண்டிருக்கிறேன், ஆகவே என்னால் ஃபேமிலி பார்க்க முடியல, நான் வந்து பல மிஷினரி காரியங்களை செய்கிறேன், ஆகவே எனக்கு ஃபேமிலிக்கு டைம் இல்லை என்னுடைய ஊழியத்துக்கு நான் அதிகமாக கொடுத்துட்டேன், ஆகவே என்னுடைய ஃபேமிலி கொடுக்கறதுக்கு என்னிடத்தில் பணம் இல்லை, அப்படி நம்ம சொல்லுவோம் என்றால் அது வேதத்தின் பார்வையில் சரியான கருத்து என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை நம்ம பார்க்க 1 தீமோத்தேயு 5:8 நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் என்ன பண்ணுவான், விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசிலும் கெட்டவனாக இருப்பான். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வீட்டை விட்டுட்டு சபையை இல்லை, வீட்டை விட்டுட்டு ஊழியத்தில் அதிக ஃபோக்கஸ் இல்லை, ஊழியத்திலே இருப்பேன், நான் வீட்டை பார்த்துக்க மாட்டேன், இல்லை இன்னொரு மக்கள் எப்படின்னா நான் வீட்டில் மட்டும்தான் இருப்பேன், சபைக்கே வர மாட்டேன், அப்படியே இருக்கக்கூடாது. இங்கே ஒரு பேலன்ஸ். இங்கே 2 குடும்பங்களும் சபையும் என்ன பண்ணுது, போத்தார் என்னது காம்ப்ளிமெண்ட் ஈச்சதை நம்ம பார்க்குறோம். குடும்பங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு சபையால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். அதே வேளையில் சபை உயர்வதற்கு குடும்பங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஒன்றாக இணைந்து சபையை பலப்படுத்துகிற ஒரு கருவிகளாக அது காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு நம்மை பார்த்து இந்த சிலுவையில் அதோ உன் மகன் என்று கூறும் பொழுது அவர் தன்னுடைய கடைசி மணித்துளிகளிலும் கூட தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய தாயை நேசிக்கிறவராக அவர் காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். 3ஆவதாக பார்க்கும் பொழுது 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யோவான் 19:27, பின்பு அந்த சீஷனை தூக்கி அதோ உன் தாய் என்றார் என்று நாம் பார்க்கிறோம். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால், யோவான் அங்கே இருக்கிறாரு, இயேசு யோவானை பார்த்து சொல்கிறாரு அதோ உன் தாய் என்று பார்க்கிறார். யோவான் யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு, நம்ம சபை மக்களாக நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறவராக அங்கே காணப்படுகிறார். யோவானுடைய தாய் அங்கே இருக்காங்க, அங்கே சிலுவையர்களுக்கு காணப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில் இயேசு சொல்கிறார் இதோ உன் தாய். யோவான் நினச்சிருக்கலாம், நான் ஏற்கனவே ஒருத்தரை மெயின்டைன் பண்ணிருக்கேன், இவங்கள வேற கூட வீட்டில் எத்தனை பேர் தான் நான் மேனேஜ் பண்ணுறது. பல வேளைகளில் இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைனா, பெரிய பையன் என் மேலேயே எல்லா பிரச்சனையும் வருது, நானே தான் பார்த்துக்கணும் இவங்களை, ஏன் கொஞ்ச நாள் இந்த 2வது பையன் வீட்டில் போயிடுறேன். பெற்றோர்களே நம்ம பல வேளையில் என்ன பண்ணுறோன்னா அலைக்கழிக்கிற ஒரு பிள்ளைகளாக, அதாவது அவங்கள வச்சு பார்த்துக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம நினைப்போம். பல வேளையில் என்ன பண்ணுறது, நான் தான் அவங்கள வச்சு பார்த்துன்னு இருக்கேன், என்னை விட்டால் யார் பாப்பா, இப்படி வேறு அதில் ஒரு பெருமையை வேறு நம்ம சொல்லிப்போம். வச்சு பார்க்குறது நம்முடைய கடமை கட்டளை என்பதை மறந்து பல வேளையில் நம்ம இத்தகைய காரியங்களை செய்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே யோவான் என்ன பண்ண தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம என்ன பார்க்கணும், சபையில் வரும்பொழுது சபையில் நம்ம பார்க்குறோம் பல்வேறு முதியவர்களை மூப்பர்களை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய நிலையில் என்னது நமக்கு தகப்பன்மார்கள் தாய்மார்கள், ஆகவே அவர்களையும் நாம் பராமரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சபைன்னு சொல்லும்பொழுது அது வந்து பல வேளையில் சபை மக்கள் மட்டும் நம்ம பேசுவோம், அப்படி கிடையாது. சபையை வழிநடத்துகிற போதகர் மூப்பர்கள் அவர்களும் என்ன பண்ணுறாங்க, முதியவர்களாக இருக்கும்பொழுது அவர்களையும் பராமரிக்கிற ஒரு கடமை சபைக்கு காணப்படுவதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மெய்ப்பர்களாக இருந்து சபையை வந்து கண்காணிக்கிறாங்க, வழிநடத்துகிறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்போ அவர்களை யார் விசாரிப்பான்னு பார்க்கும்போது சபை மக்களாகிய நாம் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நம்ம பார்க்கணும். ஆகவே இங்கே இதோடு நான் இந்த கருத்தை முடிக்கிறேன். 3ஆவதாக நாம் பார்க்கும்பொழுது, முதலாவதாக நம்ம பார்த்தோம், இயேசுவானவர் தன்னுடைய தாயை நோக்கி சொன்னார் அதோ உன் மகன். ஆக அவர் தன்னுடைய கடைசி மணித்துளிகளிலும் கூட தன்னுடைய தாயை நேசித்தவராய், தன்னுடைய சீஷனுக்கு அந்த தாயை ஒப்புவித்தவராய் அவர் காணப்பட்டதை நாம் பார்த்தோம். 2ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய தாய்க்கு கொடுத்தவராய், தன்னுடைய பராமரிப்பை, தன்னுடைய அன்பை அவர் வந்து சிலுவையில் என்ன பண்ணார்,
வெளிப்படுத்துகிற நம்ம பல வேளையில் நம்ம என்ன நினைப்போம்னா, நம்முடைய தாய் தகப்பன்மாரை யாருமே வந்து வெறுக்கிறவங்க கிடையாது, எல்லாருமே நேசிப்போம். ஆனால் நம்ம அதை செயலில் காண்பிக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. நான் மனசில் சொல்லுவேன், அப்பா அம்மாவை பாவம்ப்பா பிரிஞ்சு விட்டு வந்திருக்கேன் அப்படியே மனசில் நினச்சினே இருப்போம். இப்போ நாட்கள் போயிடும், 2 வருஷம் போயிடும், 3 வருஷம் 10 வருஷம், கடைசியில் அவங்களும் போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படியே தான் நினச்சின்னு இருப்போம். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது அதை செயல் வடிவத்தில் இங்கே என்ன பண்ணுறாரு, இயேசு காண்பிப்பதை நம்ம பார்க்கணும். ஆகவே நாமும் கூட மனசுலேயே நினைக்காம இல்லை ப்ரேயர்லேயே வைக்காம செயல் வடிவத்தில் காண்பிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது அந்த யோவான் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார், அதுபோல் நம் சபையில் வரும்பொழுது சபை ஒரு ஆவிக்குரிய குடும்பம். நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தை பார்ப்பது ஒன்று, ஆவிக்குரிய குடும்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறோம், விசுவாச பிள்ளைகளாக நாம் உறுப்பினராக காணப்படும் பொழுது ஒவ்வொருவரையும் பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையிலும் கூட இயேசு அந்த சிலுவையில் மொழிந்த 3வது வார்த்தையை நாம் பார்த்தோம். அதை நாம் கேட்டவர்களாய் நம்முடைய சொந்த குடும்பத்தை, முதலாவது நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பெற்றோரை, உற்றார் உறவினரை நாம் சரியாக பார்த்து கொண்டால் எல்லாம் தானாக நடக்கும். பல முதியோர் இல்லங்கள் இங்கே இருக்காது. அதை பற்றி பேசணும்னா நிறைய பேச முடியும். ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது இங்கே இயேசு கூறுகிற முதல் பாயிண்ட் வந்து என்னென்னா, எந்த நிலையில் இருந்தாலும் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை நாம் பராமரிக்க வேண்டும். சபையில் நாம் வைத்திருக்கும் பொழுது சபையிலும் நாம் ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம். ஆகவே அதை நாம் அறிந்து அதன் மூலமாக அதற்கேற்ற வகையில் நாம் செயல்படுவோம். ஆமீன். நாம் தொடர்ந்து இப்பொழுது 4வது வார்த்தையை நம்ம பார்ப்போம். ஆண்டவராக இயேசு சிலுவையில் மொழிந்த 4வது வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45, 46 நாம் இதை வாசிக்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், இல்லைனா யாராவது எடுத்தவர் எனக்காக வாசிங்கள். மத்தேயு 27 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ 3 வார்த்தைகளை இயேசு மொழிந்த நிலையில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் என்ன வச்சான், ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று. டோட்டல் டார்க்னஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு முழுமையான ஒரு அந்தகாரத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நேரம் முதல் நம்ம ஏற்கனவே கேட்டது மாதிரி காலையில் எத்தனை மணிக்கு, 3ஆம் மணி வேலையாக இருந்தது நம்ம பார்க்குறோம். அது என்ன மணிக்கு, 9 மணி. இப்பொழுது 6ஆம் மணி நேரம் முதல், அப்போ 12 மணி, சூரியன் உச்சத்தில் இருக்க வேண்டிய ஒரு நேரம், ஃபுல் பவரில் இருக்க வேண்டிய ஒரு நேரம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது பூமி எங்கும் என்ன ஆச்சான், அந்தகாரம் உண்டாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பின் நற்செய்தியை தூதர்கள் அறிவித்த பொழுது என்னாச்சு, அந்த இடம் முழுவதுமாக ஒரு பிரகாசமாக ஒரு வெளிச்சமாக காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம பல இடங்களில் வாசிக்கிறோம், இயேசு என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை நம்ம பல இடத்துல வாசிக்கிறோம். யோவான் 9:5 கூட நம்ம வாசிக்கிறோம், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார் என்று அவர் வேத வசனத்தில் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது பார்க்கும்பொழுது, தன்னுடைய மரணத்தில் பார்க்கும்போது என்னது, அவரை சுற்றிலுமாக ஒரு அந்தகாரம் உண்டானதை நம்ம பார்க்கிறோம். அந்த அந்தகாரம் என்பது அது அந்த இடத்தில் மட்டும் நடந்ததா, அதில் உலகம் முழுவதுமாக அந்தகாரமானதா, அதில் ஒரு டிபேட் இருக்குது. 2 காரியங்கள் இருக்குது. ஆனால் தேவனால் 2ஐயுமே செய்ய முடியும். அந்த இடத்த மட்டுமோ அந்தகாரமாக்க முடியும், உலகம் முழுமையாக கூட அந்தகாரமாக்க முடியும் தேவனால். நம்ம வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது யாத்ராகமத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த 10 வாதைகள், எகிப்து மக்கள் இஸ்ரவேல் தேசத்தில் புறப்படும்பொழுது அந்த 10 வாதைகளால் அவர்களை வாதிக்கும் பொழுது என்ன பண்ணார், அதில் ஒரு வாதை தான் என்னது பார்க்கும்பொழுது காரிருள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த காரிருள் பார்க்கும்பொழுது அது ஒரு லோக்கலைஸ்ட் டார்க்னஸ், அந்த எகிப்து மேலே மட்டும் நடந்தது அந்த காரிருள். அதுதான் யாத்ராகமம் 10:22 நம்ம வாசிக்கும் பொழுது, மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான், அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. ஸோ இந்த காரிருள் பார்க்கும்பொழுது எகிப்து தேசம்
மட்டுமாக. அப்படியே நம்ம தொடர்ந்து வாசித்தோம் என்றால் யோசுவாவின் நாட்களில் நம்ம பார்க்கும்பொழுது யோசுவா என்ன பண்ணுறாரு, அந்த எமோரியரோடு போரிடும் பொழுது ஆண்டவரோடு கூட பேசி அந்த சூரியன் என்ன பண்ண நடுப்பகல்லே நிறுத்துறாரு. அதான் நம்ம வாசிக்கிறோம். யோசுவாவுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது 12லேருந்து 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய்ட்டு. அதில் 13ஆம் வசனத்தில் அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல், அதாவது சூரியன் மறைய தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் என்னாச்சான் நடுவானத்தில் நின்றது என்று நம்ம வாசிக்கிறோம். யோசுவா 10:13 வாசிக்கிறோம். ஆக இந்த சூரியன் நடுவானத்தில் பகல் முழுவதும் நின்றது என்றால் இது என்னது யூனிவர்சல் எஃபெக்ட், உலகம் முழுமையுமா. ஏன்னா சூரியன் ஒரு சூரியன் தான், நடுவானத்தில் நின்றுச்சுன்னா என்ன பண்ண உலகம் முழுமைக்கும் அது எஃபெக்ட் இருந்திருக்கும். ஆக இந்த காரிருள் வந்து லோக்கல் அந்த இடத்துக்கு மட்டுமா இல்லை உலகம் முழுவதுமா என்ற அது ஒரு கருத்து கிடையாதுங்க. ஆனால் அந்த காரிருள் எதை காண்பிக்கிறது என்பது தான் இங்கே முக்கியமான காரியம். அந்த காரிருள்னா என்ன, ஏன் அந்த அந்தகாரம் அங்கே காணப்பட்டது? வேதத்தில் நம்ம ஒரு கர்த்தருடைய நாள் என்று நம்ம வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டு த டே ஆஃப் த லார்ட் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதில் பார்க்கும்பொழுது அந்த அந்தகாரத்தை பற்றி மிகவும் தெளிவாக நம்ம பார்க்கணும். பல இடங்களில் யோவேல் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். 31ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் என்ன பண்ணுமா இரத்தமாகவும் மாறும் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படி பழைய ஏற்பாட்டில் நம்ம பல வசனங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த காரிருள் பற்றி, அந்த அந்தகாரம் பற்றி. அந்த அந்தகாரம் எதை காண்பிக்கிறது என்று பார்க்கும்பொழுது அது கர்த்தருடைய நாளை காண்பிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆமோஸ் எழுதின புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். செப்பனியாலையும் வாசிக்கிறோம். பல வசனங்கள் நம்ம பார்க்கணும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18 மற்றும் 20 நம்ம வாசித்தோம் என்றால் கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமுமற்ற அந்தகாரமாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த அந்தகாரம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக காணப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த அந்தகாரம் என்றால் அதனோட மீனிங் என்னென்னா, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் என்ன பண்ணுறாரு, நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு தான் அந்த காரிருள் அல்லது அந்த அந்தகாரம் சூழ்ந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வேளையில் தான் இப்போ 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த அந்தகாரம் சூழ்ந்த வேளையில், அதாவது 12 மணி உச்சி வெயில் அடிக்க வேண்டிய அந்த நேரத்தில் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் எஃபெக்டாக தான் பார்க்குறாங்க வேத பண்டிதர்கள். ஏன்னா அந்த இருள் வந்து நார்மலாக ஒரு மேகம் சூழ்ந்த ஒரு இருள் கிடையாது. அது வந்து மிட் நைட்டில் எப்படி இருக்குமோ அந்த ஒரு இருள் உண்டானது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வேளையில் இயேசு சொல்கிறாரு, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி, மிகுந்த சத்தம். நான் ரொம்ப சாஃப்டாக படிக்கிறேன். மிகுந்த சத்தமாக ஒரு சத்தம் இட்டது. யாராவது ஒருத்தர் சத்தமாக படிங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி. கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இந்த ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று பார்க்கும்பொழுது ஏலி ஏலி என்ற ஒரு வார்த்தை, அந்த பதம் பார்த்தோன்னா அது எபிரேய பாஷையில் இருக்குது. மார்க்கில் வாசிக்கும்பொழுது அவர் எப்படி பண்ணுறா, ஈலா ஈலா, அதாவது எலோயி எலோயி ஏன் என்னை கைவிட்டேன் என்று நம்ம பார்க்கணும். அப்படின்னா அது வந்து அரமாய்க் மொழியில் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அரமாய்க் பிரதானமாக பேசப்பட்ட மொழி. ஆனால் வேத பண்டிதர் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் சொல்லும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி. லாமா சபக்தானி என்பது அரமாய்க் பாஷை. ஸோ இதில் ஒரு மிக்சிங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இங்கே என்ன தான் நடக்குது அப்போ பார்க்கும்பொழுது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ இங்கே யாரை கைவிட்டா? தேவனை கைவிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே. மார்ட்டின் லூதர் அவரோட கமெண்ட்ரியில் எழுதுகிறார். இந்த வசனத்தை அவர் தியானிக்கும் பொழுது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அதை டிக் பண்ணி போகும்போது திரும்ப வரும்போது இன்னும் அதிக கன்ஃபியூஸ்டாக தான் வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கன்க்ளூட் பண்ணுறாரு. ஆக என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன் நம்ம பார்த்தோம் என்றால், இங்கே தேவனால் இயேசு கிறிஸ்து முழுமையாக கைவிடப்பட்டு விட்டாரா, அல்லது இயேசு வந்து தன்னுடைய தேவத்தன்மையிலிருந்து விலகி விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி பார்க்கும்பொழுது அங்கே அது நடக்கலை. நம்ம தேவன் இயேசு இன்னுமே அவர் தேவனாக தான் காணப்படுகிறார். அவருடைய அந்த தன்மையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் தேவனால், பிதாவாகிய தேவனால் அவர் முற்றும் என்னது மறுக்கப்பட்டவராக அந்த இடத்தில் காண்பதை போய் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது இயேசுவானவர் தன்னுடைய உலகத்தினுடைய முதல் மனிதன் முதல் கடைசியாக தோன்றப்போகிற மனிதன் வரை உள்ள பாவங்களை அவர் முழுமையாக சுமந்து தீர்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில், இந்த அந்தகாரம் என்பது நியாய தீர்ப்பை காண்பிக்கின்ற அதே வேளையில் இயேசுவானவர் அங்கே என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஒரு பாவம் அறியாத மனுஷராக இல்லை, முழுமையாக பாவத்தால்
நிறைந்தவராக இந்த சிலுவையில் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறார் நம்மளை. இந்த உலக மக்கள் அனைவரையும் அவர் என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் காண்பித்து கொண்டு இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம பல வசனங்கள் வாசிக்கிறோம். ஏசாயா இன்னைக்கு கூட நம்ம வாசித்தோம். ஒரே ஒரு வசனங்கள் எனக்கு நானே வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஆபக்குக் 1:13 ஆபக்குக் 1:13 நாம் பார்க்குறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போது பிதாவானவரால் தேவனால் எதை பார்க்க முடியாது? பாவத்தை அவர் வெறுக்கிறவராய், பாவத்தை பார்க்க முடியாதவராய் பிதா காணப்படுகிறார். ஆனால் இங்கே இயேசு இப்போ முழுமையாகவே என்னவா காணப்படுகிறார்? சிலுவையில் பாவம்தான் முழுமையாகவே, அவர் முழுமையாகவே அங்கே என்னவா இருக்கார்? பாவமாகத்தான் காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 நம்ம வாசிக்கிறோம். என்னன்னு வாசிக்கிறோன்னு பார்க்கும்பொழுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து மட்டும் தீர்க்கல, அவர் நமக்காக பாவமானார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக அந்த அந்தகாரத்தை குறித்து பார்த்தோம். அது தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிற காரியம். இரண்டாவதாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பார்க்கும்பொழுது, அது தேவன் இயேசுவின் மீது தன்னுடைய முகத்தை திருப்பினவராய். ஏன்னா அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த பாவத்தை பார்க்க முடியாதவராய் அவர் திருமணத்தை பார்க்கணுமே தவிர, இயேசுனுடைய தேவத்தன்மையிலோ அல்லது அவருடைய பண்புகளிலோ, இல்லது அவர் இப்போ தேவன் கிடையாது, அந்த 3 மணி நேரம் சீஸ் பண்ணியாச்சு அப்படின்ற கருத்தும் அங்கே கிடையாது. ஆனால் தேவன் இயேசுவை அந்த பாவத்தினால் தன்னுடைய முகத்தை திருப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை தான் இயேசு அந்த கல்வாரியில் நமக்காக பெற்று தந்தது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சிலுவை குறித்து நம்ம வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் இந்த பாயிண்ட், இந்த இடம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும்பொழுது தான் என்ன பண்ணுறாரு? அவர் நம்மை பிரதிபலிக்கிறவராக, நம்முடைய பாவங்களை சிலுவையில் பிரதிபலிக்கிறவராக அவர் காணப்படும் பொழுது, நாம் அப்பொழுது தான் இயேசுவை நோக்கி பார்க்கும்பொழுது நம்முடைய பாவங்கள் தேவனுக்கு முன்பாக மன்னிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியம் நடக்கலைன்னா, இல்லை ஆண்டவர் நமக்காக பாவம் ஆகலைன்னா, நம்ம என்ன தான் முறையிட்டு பேசினாலும், சகோதரர் ஜெரோம் சொன்ன மாதிரி தான், எல்லோரும் பாவிகள், எல்லோரும் தண்டிக்கப்படத்தக்கவர்கள். என் வாழ்க்கையில் இது நடக்கலையே அது நடக்கலைன்னு கேட்கவே முடியாது. கேட்டால் ஏன் உனக்கு நடத்தணும்? சரியான ஒரு கேள்வி அது. ஸோ அந்த நிலையில் தான் நாம் காணப்படுகிறோம். ஆனால் அதை மாற்ற ஆண்டவராகிய இயேசு நமக்காக கல்வாரியில் தன்னுடைய பிதாவுக்கும் தனக்கும் இந்த நெருக்கமான உறவிலிருந்து ஒரு விரிசல் ஏற்படுத்தப்பட்டு, அது யாரால் பார்க்கும்போது அது நம்மால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 2வது காரியத்தை நாம் பார்த்தோம். 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பார்க்கும்பொழுது அதில் பல காரியங்கள் நம்ம பார்க்கணும். அவர் தன்னுடைய ஏற்கனவே அவர் பிதாவும் அவரும் ஒன்றாக இருந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒன்றாக இருக்கிற தன்மையை விட்டு அவர் உலகத்திற்கு வந்து நமக்கு ரட்சிப்பை பெற்று தந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அத்தகைய பிதாவுக்கும் தமக்கும் இந்த அந்த ஒரு ஐக்கியத்தை, ஒரு இன்டிமசி ரிலேஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளை ஒரு தப்பு பண்ணினே இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போய் இனிமேல் இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை தண்டிக்கிறார். ஆனால் அந்த பிள்ளை அந்த பெற்றோருக்கு பிள்ளையாக ஆகாமல் போயிடாது, ஸ்டில் பிள்ளை தான். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதுதான் இங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே நாம் ஆண்டவராகிய இயேசு எவ்வாறு தன்னுடைய அந்த ஒரு பிதாவுக்கும் தனக்கும் இந்த ஒரு ஐக்கியத்தையே விட்டு தன்னையே வெறுத்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரோ, அத்தகைய காரியத்தை நாம் நினைத்து பார்த்தவர்களாய் நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவங்களையும் மற்ற காரியங்களையும் செய்யும் பொழுது, இந்த கல்வாரியை நினைத்து பார்த்தவர்களாக இருக்கும் பொழுது, தேவனை இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, நாமும் கூட அத்தகைய பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக நாம் ரட்சிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தேவனை அறியாதவர்கள் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய், அறிந்தவர்கள் இன்னும் அதிகமாக கிட்டி சேரத்தக்கதாய் நாம் முயற்சிப்போம். ஆமீன். இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தொங்கின அந்த 6 மணி நேரங்களில் அவர் பேசின வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் 4 வசனங்களை இதுவரைக்கும் நாம் கேட்டிருக்கின்றோம். காலையில் 9 மணிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்றார். அந்த முதல் 3 மணி நேரங்களில் அவர் அந்த முதல் 3 வார்த்தைகளை அவர் பேசுகின்றார். பின்பு நாம் பார்க்கின்ற பொழுது 3 மணி நேரம் அங்கு காரிருள் வருகின்றது. அதனுடைய இறுதியில்
4வது வார்த்தையை அவர் பேசினதை நாம் கேட்டோம். அதற்கு பின்பு இந்த 5வது வார்த்தையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். அதான் யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, யோவான் 19:28, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். 4வது வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கின்ற பொழுது எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்து கொள்கிறார். ஏனென்றால் 4வது வார்த்தையை நாம் டீக்கன் ஆனந்த் பேச நாம் கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரே என்றால் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் தன்னையே ஜீவபலியாக கொடுக்கும்படியாக வந்தார். இப்பொழுது அவருடைய பாவங்களெல்லாம், நம்முடைய பாவங்களெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டு தேவன் என்ன செய்கின்றார் என்றால், பாவத்துக்கு எந்த தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையை கொடுக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய கடைசியில் தான் தன்னுடைய 4வது வார்த்தையை அவர் சொல்கின்றார். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார், எல்லாமே முடிந்து விட்டது. எனவே தான் கடைசியாக என்ன செய்கின்றார் என்றால், எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு காரியம் பாக்கி இருக்கின்றது. எதற்காக வந்திருக்கின்றாரோ, பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து எவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த தீர்க்க தரிசனங்களில் ஒன்று மீதி இருக்கின்றதை பார்க்கிறது. அந்த வசனம் சொல்கின்றது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அப்படி என்றால் இன்னும் ஒன்று பாக்கி இருக்கின்றது. அது என்னவென்றால் 69ஆம் சங்கீதத்தில் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், என்னுடைய தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்கு இருக்கும். எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றாரே என்றால், இந்த தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேறவில்லை, எனவே நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கின்றார். அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அடுத்த வசனம் சொல்கின்றது, 29வது வசனம், காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கலர் காடானை காடியில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே இந்த 5வது வசனத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது தாகமாக இருக்கிறேன் என்று எதற்காக சொல்கின்றாரே என்றால், அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அவர் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லத்தக்கதான வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால், தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இவ்வளவு பாடுகள் பட்ட பொழுதிலும் கூட அவர் அப்படியே எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து தான் எதை நிறைவேற்ற வந்திருக்கின்றனோ அதை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் நிறைவேற்றுவதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது நாம் பல காரியங்களை குறித்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக சொல்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, முதலாவதாக அவர் என்ன காண்பிக்கின்றாரே என்றால், தான் முழுவதிலும் ஒரு மனுஷனாக இருப்பதை அங்கு அவர் காண்பிப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு நன்றாக தெரியும். அனாதியில் என்று இருந்து கொண்டிருக்கின்ற திரித்துவத்தினுடைய ஒரு நபர், 2வது நபர் என்ன செய்கின்றாரே என்றால், காலத்தில் ஒரு நாள் தன்னோடு அவர் மனித சாயலை அவர் எடுத்துக்கொள்கின்றார். எனவே தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று 14வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அந்த வார்த்தை மாமிசமாகி நம்மோடு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் வாசம் செய்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் எனவே அனாதியிலிருந்து இருந்து கொண்டிருக்கின்ற தேவன் காலத்தில் ஒரு நாள் நம்மை மீட்பதற்காக நம்மை போல் மனித சாயலை அவர் எடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், அந்த மகாதேவன் மாமிசமானார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் வாசிக்கணும். ஆனால் அந்த நாட்களில் ஒரு தவறான கருத்து மக்களிடத்தில் இருந்தது. என்ன கருத்து என்றால், தேவன் என்ன செய்ய முடியாது என்றால் மாமிசத்தில் வர முடியாது. தேவன் நன்மை உள்ளவராய் இருக்கின்றபடியினால் அவர் மாமிசத்தில் வர முடியாது என்று சொல்லிக்கொண்டு மக்கள் நினைத்திருந்தார்கள். எனவேதான் யோவான் எழுதின 1 யோவானில் பார்க்கின்ற பொழுது, யோவான் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்வார் என்னவென்றால், நீங்கள் எப்படி ஒரு ஆவியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால், மாமிசத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன் எவனோ அவன் தேவனை அறியாதவன், தேவனிடத்தில் வந்தவன் கிடையாது. மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கின்றவர்
உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் மனுஷனாக மனுஷ சாயலை தன்னோடு எடுத்துக்கொண்டு என்ன செய்கின்றாரே என்றால் இந்த உலகத்தில் வருகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலும் கூட பல நேரங்களில் அவர் தாகமாய் இருப்பதை நம்மால் வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யூதேயாவிலிருந்து கலிலேயா செல்கின்றார். கலிலேயா செல்கின்ற பொழுது பகல் வேளையில் அவருக்கு தாகம் வருகின்றது. எனவே என்ன செய்கின்றாரே என்றால் சமாரியா நாட்டின் வழியாக செல்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற ஒரு கிணற்றின் அடியில் அவர் சென்று தாகத்திற்காக தண்ணீருக்காக அவர் என்ன செய்கின்றாரே என்று காத்திருக்கின்றார். அதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இங்கேயும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது சகோதரர் யோசுவா சொல்கின்ற பொழுது அவர் சொன்னார் என்ன நடந்தது என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அதை முழுமையாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 20 மணி நேரங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தண்ணியுமே என்ன செய்யவில்லை என்றால் குடிக்கவில்லை. அதற்கு முதல் நாள் நைட்டில் அவர்கள் பஸ்காவை ஆசரித்து விட்டு அவர் செல்கின்ற பொழுது அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். அதற்கு பின்பு அவருக்கு பலவிதமான பாடுகள். அவர் ஜெபிக்கின்ற பொழுது கூட அவருடைய இரத்தம் வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு தூரம் அவர் உருக்கத்தோடு அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பின்பு பலவிதமான அலைச்சல்கள், பலவிதமான கேவலங்கள், பலவிதமாக துன்புறுத்துகின்றார்கள். அவைகளையெல்லாம் தாண்டிவிட்டு கிட்டத்தட்ட 20 மணி நேரங்கள் அவருக்கு எந்த விதமான ஆகாரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் அவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சொல்வதை நம்மால் பார்க்க. எனவே அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தினாரே என்றால் நமக்காக அவர் மனுஷ சாயல் எடுத்து வந்தார். அவர் 100% மனுஷனாகவும் 100% தேவனாகவும் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவர் பட்ட பாடுகளை நமக்கால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு அவர் காண்பித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதுமாக வாசிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருவது என்னவென்றால் நம்மை மீட்க வர இருக்கின்ற மேசியா அவர் மிகவும் பாடுபடுவார் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். முதலாவதாக இந்த மேசியாவை குறித்து, இந்த சாபத்தை மாற்ற வருகின்றவரை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அங்கே சொல்கின்ற பொழுது கூட உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லிக்கொண்டு அங்கே நான் பார்க்கின்ற பொழுது இந்த மேசியாவை குறித்து, இரட்சகரை குறித்து முதலாவதே சொல்கின்ற பொழுது அவர்கள் பாடுகள் மூலமாக கடந்து வருவார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் என்ன செய்கின்றாரே என்றால் நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. எனவே அருமையானவர்களே, பல இடங்களில் வேதத்தில் நம்மால் பார்க்கின்ற பொழுது நம்மை மீட்க வர இருக்கின்றவர் ஏதோ வந்துவிட்டு மீட்டுவிட்டு சென்றார் என்பது கிடையாது. நமக்காக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பல பாடுகளை இந்த உலகத்தில் அவர் அனுபவித்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் பல பாடுகளை அனுபவித்து இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த கல்வாரிக்கு செல்கின்ற பொழுது இந்த கடைசி நேரங்களில் எவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இங்கே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை காண்பிக்கின்றாரே என்றால் தன்னுடைய பாடுகளை அவர் அங்கே காண்பிப்பதை நம்மால் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தாகம் என்று வருகின்ற பொழுது அது நரகத்தில் நாம் படுகின்ற பாடுகளுடைய ஒரு சிம்பலாக, ஒரு அடையாளமாக நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுவார். ஒரு ஏழை லாசருவையும் ஒரு பணக்காரனையும் குறித்து ஒரு ஓமையை சொல்கின்ற பொழுது 2 பேரும் மரித்து 2 இடத்திற்கு செல்கின்றார்கள். இந்த பணக்காரன் என்ன செய்கின்றானே என்றால் அவன் மரித்து நரகத்துக்கு செல்கின்றான். அவன் மரித்து நரகத்துக்கு அவன் செல்கின்ற பொழுது அவனுக்கு அங்கு இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவன் தீயில் இருந்து கொண்டிருக்கின்றான், வியாகுலப்பட்டு கொண்டிருக்கின்றான். அவனுக்கு தண்ணீர் உண்டு என்றால் தண்ணீர் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அவன் கெஞ்சுகின்றான், கேட்கின்றான். அவன் ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமிடத்தில் வேண்டுதல் செய்கின்றான். ஆபிரகாமே, நீ லாசருவை அனுப்பி எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர், அவனுடைய நுனி விரலை மட்டும் தண்ணீரில் வைத்து எனக்கு கொடுக்க கூட சொல்லக்கூடாதா என்று சொல்லிக்கொண்டு
அவன் என்ன செய்கின்றானே என்றால் எங்குகின்றான் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கின்றேன். காரணம் என்னவென்றால் அவன் எங்கே இருக்கின்றானே என்றால் அவன் நரகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அங்கு தண்ணீர் உண்டு என்றால் தண்ணீர் கிடையாது. அருமையானவர்களே, கல்வாரியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கின்ற பொழுது நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அனுபவித்தார். அதான் நான் 4வது வசனத்தில் நாம் வார்த்தையில் நாம் கேட்டோம், உங்களுக்கும் எனக்கும் என்ன தண்டனை? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் என்ன? இந்த உலகத்தின் மரணம் கிடையாது, நித்திய மரணம். நித்திய மரணம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்நாட்களை, நம்முடைய அனாதியை நரகத்தில் கழிக்கின்றது. நானும் நீங்களும் நரகத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய அனாதியை, நித்தியத்தை நாம் நரகத்தில் நாம் கழிக்க வேண்டும். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அந்த நரகத்தினுடைய பாடுகளை அந்த கல்வாரியில் அவர் தொங்குகின்ற பொழுது அவர் அனுபவித்திருக்க. எனவே தான் அவர் கதறி இருக்கின்றார். அந்த 4வது வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது அருமையாளை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால், தேவன் உலகத்தை படைத்து தேவனாய் இருக்கின்றவர் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் ஒரு மனுஷ சாயல் எடுத்து இந்த உலகத்தில் வந்து பல பாடுகள் பட்டு நாம் கடைசியில் அனுபவிக்க வேண்டிய நரகத்தையும் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அனுபவித்து சென்றிருக்கின்றார். அதை நமக்கு அவர் காண்பித்திருக்கின்றார். அருமையானவர்களே, எனவே நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றார் நம்முடைய ரட்சிப்புக்காக. நாம் பெற்றிருக்கின்ற ரட்சிப்பானது அப்படி எளிதாக கிடைத்தது கிடையாது. அருமையானவர்களே, இன்று நமக்கு அது எளிது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம் அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுகின்றோம். ஆனால் என்னையும் உங்களையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக, எனக்கும் உங்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தை படைத்த தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஒரு மாமிசத்தை எடுத்து இந்த உலகத்தில் வந்து பல பாடுகள் அவர் பட்டு கல்வாரியில் தொங்கி அந்த நரகத்தினுடைய வேதனையை அவர் அனுபவித்தவராய் நம்முடைய பாடுகளை அவர்தாமே ஏற்றுக்கொண்டு நமக்காக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் மரித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, அவர் மரணத்தை நமக்காக ருசி பார்த்தபடியினால், அவர் நரகத்தை நமக்காக ருசி பார்த்தபடியினால் நானும் நீங்களும் அதை ருசி பார்க்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எனவே நான் முடிக்கின்றேன். என்னுடைய 5வது இந்த வார்த்தையை நான் முடிக்க இருக்கின்றேன். இந்த 5வது வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கின்றார். இந்த உலகத்தை படைத்த தேவன், அதை நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தன்னை என்ன செய்கின்றாரே என்றால் தாழ்த்துகின்றார். எந்த அளவுக்கு தாழ்த்துகின்றாரே என்றால் ஒரு மனுஷ சாயல் எடுத்து, அதுவும் சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்கின்றாரே என்றால் தாழ்த்துகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எனவே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தாகமுள்ளவராய், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தாகமுள்ளவராய் அவர் வந்திருக்கின்றார். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அந்த தாகம் இருக்கின்றதா? அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்ற தாகம் இருக்கின்றதா? அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான தாகம் இருக்கின்றதா? 42ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கின்றார், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லிக்கொண்டு உம்முடைய சன்னதியில் நான் எப்பொழுது வந்து கொண்டிருப்பேன். இந்த தாகம் நமக்கு இருக்கின்றது. அருமையானவர்களே, இதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகின்ற தாகம், தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கின்ற தாகம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாராவது இருப்போமே என்றால் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் வல்லமாக இருக்கின்றார். நீங்கள் இலவசமாக என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தண்ணீரை கொடுப்பதற்கு, அதுவும் ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் நாம் வருகின்ற பொழுது அதை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அடுத்தபடியாக 6வது வசனம். 6வதாக இதே யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். காடியை வாங்கிவிட்டார், அதை குடித்து விட்டார். இப்பொழுது வேதவாக்கியம் எல்லாமே முடிந்து விட்டது. இப்பொழுது கடைசியாக சொல்கின்றார் முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு, இந்த முடிந்தது என்று வருகின்ற பொழுது இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் சில காரியங்களை செய்கின்ற பொழுது முடிந்தது, அது முடித்து விட்டேன் என்று சொல்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு அருமையான காரியம் என்று சொல்லிக்கொண்டு நமக்கே சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். இந்த கல்வாரியில் இந்த பாடுகளை பட்டு
இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால் எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் முடித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ரட்சிப்படைவதற்கு நம்முடைய கிரியைகள் ஏதாவது செய்ய வேண்டுமே என்றால் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் நமக்காக யார் செய்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கல்வாரியில் அவர் செய்து இந்த உலகத்தில் முடித்து அவர் சென்றிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இப்பொழுது முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்கின்ற பொழுது ஏராளமான காரியங்களை என்ன செய்திருக்கின்றார் என்று முடித்திருக்கின்றார். முதலாவதாக இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் முடித்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காண்பித்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? திரியேக தேவன் தனக்குள்ளே உடன்படிக்கை பண்ணி என்னையும் உங்களையும் மீட்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து 3 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, அவர் மனிதனாக பிறக்க வேண்டும். இந்த உலகத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற அனாதியில் இருக்கின்ற தேவன் காலத்தில் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தன்னோடு மனுஷ சாயலை, உங்களையும் என்னையும் போல ஒரு மனுஷ சாயலை எடுத்து வர வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து எந்த ஒரு பாவமும் செய்யாதவராக வாழ வேண்டும். அதன் மூலமாக நீதியை சம்பாதித்தவராய் கடைசியில் என்ன செய்ய வேண்டுமே என்றால் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் தேவன் அவருக்கு கொடுத்த அனைத்தவருடைய பிள்ளைகளுடைய பாவத்தையும் அவர் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவரே சுமந்து கொண்டு அவரே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். அவர்கள் மரிக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். இப்பொழுது எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய முதலாவது வருகையில் அவர் வந்தாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் செய்து முடிக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். செய்து முடிக்கின்ற பொழுதுதான் என்ன சொல்கின்றாரே என்றால் எல்லாம் முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அறிக்கை இடுகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நமக்கு செய்ய வேண்டியது மாத்திரமல் கிடையாது. அந்த நேரத்தில் வேற என்ன சொல்கின்றாரே என்றால் என்ன முடிகிறது என்றால் இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு மக்கள், உலக தோற்றம் முதற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற மக்கள், அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மேசியா வர இருக்கின்றார், நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அறிந்து கொண்டு, ஆனால் அவர்கள் எப்படி ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்களே என்றால் அங்கிருக்கின்ற பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரிக்கின்றதை அவர்கள் மிருகத்தினுடைய பலியின் மூலமாக அவர் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எனவே பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளாக இருந்தாலும் சரி, அங்கிருக்கின்றது ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, தேவாலயமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பஸ்கா பண்டிகையாக இருந்தாலும் சரி, அந்த பாவ நிவர்த்தி நாளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா விதமான காரியங்களும் எதை தான் காண்பிக்கின்றது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்குறித்ததாக காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டார். வாழ்ந்து விட்டு நமக்காக நீதியை சம்பாதித்து கொடுத்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரியில் என்ன செய்கின்றாரே என்றால் மரிக்கின்றார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து தான் செய்ய வேண்டியதை செய்து அவர் மரிக்கின்ற பொழுது இந்த பழைய ஏற்பாட்டில் இதுவரைக்கும் செய்து வந்த பலிகளோ அந்த நாட்களோ இனிமேல் தேவையா என்றால் இனிமேல் அவைகள் தேவை கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்க. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை காண்பிக்கின்றாரே என்றால் இதுவரைக்கும் நடந்து வந்த அந்த பழைய அவர்களுடைய உணவு வகைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதை தான் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று இருந்தது, அவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும், எப்படி ஆசரிக்க வேண்டும், எந்த விதமான பலிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட அந்த 4000 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இதை தான் செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றாரே என்றால் அவைகளெல்லாம் என்ன செய்து விட்டன என்றால் அவைகள் முடிந்து விட்டன என்று சொல்லிக்கொண்டு எனக்காக எடுத்தவர்கள் யாராவது வாசியுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 16-17 வசனங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 16. ஆகையால் கவனமாக போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாருங்கள், உங்களை எனவே யாரும் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையை கொடுத்து இதை சாப்பிடலாம், இதை குடிக்கலாம், இதை செய்யக்கூடாது, இதை ஆசரிக்க வேண்டும், இதை ஆசரிக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை யாரும் குறித்து குற்றப்படுத்த வேண்டாம். அவைகளெல்லாம் நிழலாயிருக்கின்றது, அவைகளெல்லாம் கிறிஸ்துவை நோக்கினதனுடைய நிஜம் யார் என்றால் கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு, எனவே கிறிஸ்து வருகின்ற பொழுது
அந்த நிழலானது எந்த நிஜத்தை காட்டிக் கொண்டிருந்ததோ அந்த நிஜம் வருகின்ற பொழுது இனிமேல் அந்த நிழலுக்கு தேவையா என்றால் நிழலுக்கு தேவையில்லை அருமையானவர்களே. எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கின்ற பொழுது நீங்கள் மத்தேயு 27 அதிகாரத்தை வாசிப்பீர்களே என்றால் அங்கு நாம் பார்க்கின்ற பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சேலை என்ன செய்கிறது என்றால் நடுவில் இரண்டாக கிழிகிறது என்று சொல்லிக் கொண்டு பார்க்கின்றோம். அந்த திரைச்சேலை என்ன, திரைச்சேலைக்குள்ள என்ன, யாரெல்லாம் சொல்லலாம், அதை இப்பொழுது நான் சொல்லவில்லை, என்ன என்னுடைய நேரம் முடிந்து விட்டது அருமையானவர்களே. எனவே இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து நிழல்களும் என்ன ஆகிவிட்டது என்றால் முடிவு பெற்று விடுகின்றன. நிழலாகிய ஆண்டவராகிய கிறிஸ்து வந்திருக்கின்றார். எனவே அவைகள் முடிவு பெறுகிறது என்று சொல்லிக் கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நம்மேல் தேவனுக்கு இருந்த கோபமானது முடிவடைகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. பாவியின் மேல் தினமும் சினம் கொள்ளுகிறது நம்முடைய தேவன். நாம் இதை மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய கோபம் என்றைக்கும் பாவியின் மேல் இருந்து கொண்டே இருக்கின்ற கிருபை உள்ளவராக இருக்கின்றார், அன்புள்ளவராக இருக்கின்றார், இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் கோபம் உள்ளவராக இருக்கின்றார். யார் மேல் அவருடைய கோபம் இருக்கிறது என்றால் எவன் ஒருவன் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு கிருபை மாத்திரம் கிடையாது, அன்பு மாத்திரம் கிடையாது, அவன் மேல் கோபம் உள்ளவராகவும் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம் அருமையானவர்களே. ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர்தாமே ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கோபாக்கினைக்கு அவர் தன்னை உட்படுத்தினவராய் அந்த கோபத்தை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அதுதான் வேதத்தில் நாம் பார்ப்போம் கிருபாதார பலி என்று சொல்லிக்கொண்டு. கிருபாதார பலி அல்லது ஆங்கிலத்தில் ப்ரொபிசியேஷன் என்று வருகின்ற பொழுது அது ஒரு பலி எதற்காக என்றால் தேவனுடைய கோபத்தை நீக்கும்படியாக. இப்பொழுது உங்கள் மேலும் என்னிடம் மேலும் இருந்த கோபத்தை மாற்றும்படியாக தன்னையே யார் பலியாக கொடுத்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்திருக்கின்றார். நீங்கள் 1 யோவான் 2 அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கிருபாதார பலியாக இருக்கின்றார். நம்முடைய பாவத்தை மாற்றுகின்றவர் மாத்திரம் கிடையாது, உலகத்தினுடைய அனைத்து பாவங்களையும் மாற்றுகிற கிருபாதார பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கிருபாதார பலி என்னவென்றால் நம்முடைய கோபத்தை மாற்றுவதற்குரிய பலி. அதை யார் கொடுத்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய உங்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மேல் இருந்த தேவனுடைய கோபத்தை அவர்தாமே தாங்கிக் கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அவருடைய கோபத்திலிருந்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் விடுதலையை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக் கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 10வது அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களை நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு புரியும் என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, நான் முடிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்கின்ற பொழுது எவைகளை எல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அவைகளை எல்லாம் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் முடித்திருக்கின்றார். எனவே நாம் தேவனுடைய கோபத்துக்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருந்தோம். நாம் நரகத்துக்கு சென்று நம்முடைய அனாதியை நரகத்தில் கழிக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருந்தோம். தேவனுடைய சாபத்துக்குள்ளவனாக இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் அவைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரே என்றால் அவைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நமக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் விடுதலையை அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம் அருமையானவர்களே. எனவே எல்லாம் முடிந்தது என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு ரட்சிப்புக்கு தேவையான அனைத்தையும் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் முடித்து விட்டார். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது, ரட்சிப்புக்காக செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. நான் கிருபையின் மூலமாக இலவசமாய் நான் ரட்சிப்பை என்ன செய்கின்றோமே என்றால் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ரட்சிப்பை பெற்ற நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. என்ன கடமை என்றால் அவருக்காக ஊழியம் செய்வது. நம்ம எதற்காக ரட்சித்திருக்கின்றாரே என்றால் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்மை ரட்சித்திருக்கின்றார். எனவே அருமையானவர்களே, நாம் ரட்சிப்புக்காக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற கடமைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, யாராவது நாம் ரட்சிக்கப்படாமல் இருப்போமே என்றால், இதை கேட்கின்ற நீங்கள் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களே என்றால் நான் ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி முடித்து விடுகின்றேன். நாம் நிச்சயமாக நம்முடைய பாவத்திற்கு நாம் பரிகாரம் செய்தாகவே வேண்டும். நாம் பாவத்துக்கு சம்பளம் கொடுத்தாகவே வேண்டும். அதை 2 இடங்களில் தான் கொடுக்க முடியும். ஒன்று கல்வாரியில் கொடுக்க முடியும், அல்லது நரகத்தில் கொடுக்க முடியும். இந்த சாய்ஸ் நம்மிடத்தில் இருக்கின்றது. எங்கே நீங்கள் கொடுக்க விரும்புகின்றீர்கள்? ஒன்றில் கல்வாரியில் நம்மால் கொடுக்க முடியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகின்ற பொழுது. இல்லை என்றால் எங்கேதான் கொடுக்க முடியுமே என்றால் நரகத்தில் தான் கொடுக்க முடியும். இன்றைக்கு கல்வாரியில் கொடுக்கின்ற வாய்ப்பானது நமக்கு திறந்திருக்கின்றது. அது என்றைக்கும் திறந்திருப்பதில்லை அருமையானவர்களே.
நம்முடைய ஆயுசானது நிழலை போல இருக்கின்றது, புகையை போல இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வருகின்ற பொழுது நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கின்றார். அந்த ரட்சிப்பை இலவசமாய் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் பெற்றுக்கொள்ள முடியும். வராமல் இருப்போமே என்றால் நம்முடைய ஜீவன் எப்பொழுது போகும் என்பது நமக்கு தெரியாது. அதற்கு பின்பு நமக்கு வாய்ப்பு கிடையாது. நாம் நரகத்தில் கொடுத்தாக வேண்டும். அது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்குமே. நாம் யோசித்து பார்ப்போம். எனவே நான் முடிக்கின்றேன். முடிந்தது என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் செய்து நமக்காக முடித்திருக்கின்றார். ஆமென். ஐந்தாம் ஆறாம் வார்த்தைகளை நாம் கேட்டோம். மிக தெளிவாக நமக்கு விளக்கினார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்காக சிலுவையை சுமந்தார். நம்ம ரட்சிப்புக்காக சிலுவையை சுமந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு சுவாமி நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி வர தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். எனவே தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஜெபசந்தியோடு கூட காணப்படலாம். நாம் சுருக்கமாக வைத்துக்கொள்வோம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சிருக்கு. முடிஞ்ச மட்டும் நான் சுருக்கமாக முடிச்சுட்டு நாம் திருவிருந்துக்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். இதுவரை நாம் 6 வார்த்தைகளை கேட்க தேவன் கிருபை கொடுத்தார். 7வது வார்த்தையை நாம் திருப்பிக் கொள்கிறோம். வேத பகுதி நம்ம கைகளில் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இந்த காரியத்தில் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தி ரீயூனியன் சொல்லுவாங்க. இந்த வேர்ட் ஆஃப் ரீயூனியன் என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மறுபடியும் தேவனோடு கூட ஒன்றுபடுகிற காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வேத பகுதியை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க முடியும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46வது வசனம் வேத பகுதி முன்பாக இருக்கிறது. கொஞ்சம் தடங்களாக இருக்குமான்னு அதை கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். அப்படியே நம்மோடு கூட இணைந்து படிக்க முடியாது வச்சுக்கலாம். ஏசு, பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆங்கிலத்தில் த ஃபாதர் இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் ஐ கமிட் மை ஸ்பிரிட். இதில் 3 முக்கியமான காரியம் இருக்குது. சுருக்கமாக நம்ம சிந்திக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யாராச்சும் இதில் பின்னணி நம்ம கற்றுக்கிறது நல்லது. இந்த வேத பகுதியை பேசும்போது எப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்த வேத பகுதி கையில் பைபிள் வச்சுருக்கீங்க. 44வது வசனத்திலேருந்து ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க முடியாது கேட்டு. அப்பொழுது 6ஆம் மணி வேளையாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. சூரியன் இருள் அடைந்து கழிந்தது. ஒப்புவிக்கிறேன் என்று ஜீவனை விட்டார். 47 48. இந்த காட்சியை இந்த பின்னணியை அங்கே வாசிக்கும் பொழுது என்ன பார்க்குறோன்னு கேட்டால், ஏசாமி என்ன செய்கிறார்? இதுக்கு முன்பாக 6 வார்த்தைகளை பேசினதை நம்ம பார்த்தோம், கேட்டிருக்கிறோம் மற்றவர்கள் பேசும் பொழுது. இது கடைசி வார்த்தை ஆண்டவராக இயேசு இது பொழிந்ததான 7 வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். இது எந்த நேரத்தில் அவர் பேசியிருப்பாருன்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, அதாவது நம்முடைய வேதத்தின் நேரத்தின் பிரகாரம் 3 மணி நேரம். அதாவது இங்கே வேதத்தின் அடிப்படையில் எங்கே பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னா, 9வது என்னது காலையில் 9ஆம் மணி நேரம் என்று என்ன செய்து பார்க்குறோம். கடைசி அதாவது 3வது மணி நேரம்னு சொல்லும் பொழுது என்னென்னா, 3 மணின்னு சொன்னால் அங்கே யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் 3 மணிக்கு அப்புறமா பலி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி அடுத்த நாள் அன்றைக்கி என்ன இருக்குது? சாபத் இருக்குது. சாபத் ப்ரிப்பரேஷனுக்கு வேணும். அதாவது இதுக்கப்புறமா என்ன பண்ண மாட்டாங்க. இதுதான் அந்தி பலின்னு சொல்கிறது. காலையிலேருந்து கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ 3 மணிக்கு அப்புறம் பலி இருக்கான்னு கேட்டால் என்ன கிடையாது, க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க சாபத்துக்கு போயிடணும். ஃப்ரைடே ஈவினிங்கில் இதுதான் எல்லா நேரமும் நடக்கும்.
அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 2-3 PM 3 மணிலேருந்து 12 மணி அந்தகாரமாக இருக்குது. ஏசுசாமி இந்த இது சொல்லும் பொழுது கரைந்த எப்படி இருக்குன்னு கேட்டால் 3 மணி நேரம் 3வது மணி 3 மணியாக இருந்திருக்கணும் ஈவினிங்கில். இன்னொரு முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ் சிம்பிளைசஸ் காஸ்மிக் மார்னிங் அண்ட் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். ஆக இந்த 12 மணிலேருந்து 3 மணி வரை இருளாக இருக்குது. இது எதை குறிக்குதுன்னா, உலகம் முழுவதும் என்ன செய்யுது, துக்கிக்கிறத பார்க்குறோம். அதே சமயத்தில் தேவனோட நியாய தீர்ப்பை பார்க்குறோம், டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இது என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்கிறார், இட்ஸ் 9th hour. வேதத்தின் அடிப்படை 9வது மணி நேரம். இட்ஸ் அ டைம் ஈவினிங் சாக்ரிஃபைஸ். அது என்னது, இந்த டெம்பிள், அதாவது கடைசி ஈவினிங் சாக்ரிஃபைஸ். அந்தி பலி இப்போ தான் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் இனிமேல் பலி இருக்காது, இனிமேல் இன்னும் யாரும் கூட்டிக்க செய்ய மாட்டாங்க, நீ செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்தில் இயேசுசாமி இந்த வார்த்தையை சொல்கிறார் கடைசியாக. இன்னும் சொல்லப்போனால் அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் பலி கிடையாது, இதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன கிடையாது, அவர் சரியான பலியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் பார்த்தீங்க இயேசுசாமி ரொம்ப கரெக்டாக சொல்கிறத பார்க்குறோம். முதலாவது இந்த காரியத்தை எக்ஸிஜிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸிஜிசிஸ்னால் ஒவ்வொரு வார்த்தையாக பேசும்போது இயேசுசாமி முதல்ல இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே, ஃபாதர் அப்படின்னு. இங்கிலீஷில் பேட்டர், இங்கே க்ரீக்கில் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஃபாதர் தான் அந்த வார்த்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. என்னன்னு கேட்டிங்க, இங்கே நம்ம கவனமாக கவனிக்கும் போது முதலாவது வார்த்தை சொல்லும்போது பிதாவேன்னு சொல்லுவார். அப்புறம் என்ன வந்துடுவார், 4வது வரும்போது என் தேவனே என் தேவனேன்னு சொல்லிடுவார். அப்புறம் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கும் அவருக்கு என் தேவனே என்னை கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கைவிடப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படுது. தம்பி பேசுன போது அது ஏன்னு கேட்டால் நம்ம பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் இங்கே பார்க்குறோம். இப்போ தான் 1 or 2 hours earlier, இந்த இது போக மாட்டேங்குது, ஓகே, cried out Aramaic, Eloi Eloi lama sabachthani, cry out abandonment. என்னது, கைவிடப்பட்ட மாதிரி அவருக்கு பேசுகிறத சத்த போட்டதை பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, in that moment experience ontological rapture bearing sin of the world. என்ன செய்கிறாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய பண்பு என்னென்னா, பரிசுத்தமான தேவன், நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுந்தரராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறார், இந்த உலகத்தின் சுகலவருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக இருக்கிறார். அவர் பரிகாரியாக வந்து மரிக்கிறார். மரிக்கும் போது அந்த பாவத்தின் காரியம் அவர் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் போது அந்த நேரத்தில் தேவனுடைய உறவு என்ன செய்யுது, துண்டிக்கப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதான் நம்ம அவர் பார்க்கறதுனால இந்த உலகம் என்ன செஞ்சுருக்கு, இதை பார்க்குறோம். அதனால அவருக்கு என்னாச்சு, தேவனுக்கும் அவருக்கும் உறவு துண்டிக்கப்பட்ட மாதிரி காணப்படுது. ஃபீலிங் த ஃபர்ஸ்ட் டைம் அப்சன்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் ஃபெலோஷிப். இதுதான் முதல் முறையாக ஆண்டவருக்கும் அவருக்குள்ள உறவு என்ன செய்யுது, துண்டிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் 2வது முக்கியமான காரியம் என்னென்னா, இப்போ இங்கே உடனே வந்தோட என்னாச்சு, ஃபாதர்னு கூப்பிட்றாருன்னு பார்த்தீங்க. இந்த டயத்தில் 4வது வசனத்தை சொல்லும்போது கைவிட்டுட்டீங்கன்னு சொன்னவர் இங்கே என்ன வந்துட்டார், இப்போது அப்பாவேன்னு கூப்பிட்டுட்டார். என்ன அர்த்தம்னு கேட்டால், அவருடைய பரிகாரமானது முடிஞ்சிருச்சு. பாவ பரிகாரம் முடிஞ்சிருச்சா, முடியலையா, முடிஞ்சு போனதுனால இப்போ என்ன வந்துச்சு, அந்த உறவு திரும்பி புதுப்பிக்கப்பட்டுருச்சு. அவர் ரீயூனியன் இன்டிமசி ரெஸ்டோர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த உறவு என்னாச்சு, தொடர்ந்து வந்துருச்சு. இப்போ பிதாவேன்னு சொன்னவர் இப்போ எப்படி வந்துட்டார், என் தேவனேன்னு சொன்னவர் எப்படி சொல்கிறாரு, இங்கே பிதாவேன்னு சொல்கிறாருன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, he returns to the familiar address that he characterizes his relationship with God. இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய உறவு புதுப்பிக்கப்பட்டதுனால ஒரு தகப்பன் மகனை கூப்பிட்ற மாதிரி அப்பான்ற உறவு, குடும்ப உறவை காமிக்குது. அது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்குள்ள உள்ள என்ன உறவை காமிக்குது. என்ன காமிக்குதுமா, உறவு இல்லையா. ஏன்னா it signals the wrath of due to sin has been exhausted, relationship renewed. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தெல்லாம் பரிகாரமாக மாற்றிட்டாரு. அதனால என்ன ஆயிடுச்சு, இனிமேல் பாவம் இல்லை. அதனால ஆண்டவரோட உறவு என்ன செஞ்சிருக்கப்பட்டிருக்கு, புதுப்பிக்கப்பட்டு இருக்குது. அப்போ இந்த சிலுவையில் 7 வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது அது அப்புறமா லைட்டாக டச் பண்ணுவோம், வேகமாக முடிக்கிறதுக்காக. ஆனால் ஒன்று மட்டும்தான் நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். இந்த 4வது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி சொன்ன வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்ன அதே ஆண்டவர் கடைசியில் முடிக்கும் போது பிதாவேன்னு முடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது எந்த நோக்கத்திற்காக வந்து அவர் சிலுவையில் மரித்தாரோ அந்த பாவ பரிகாரம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அவர் தேவனுடைய குமாரனாக தேவனுடைய உறவை என்ன புதுப்பித்துட்டாருன்னு காணப்படுது இல்லையா. எனவே அதைத்தான் நம்ம இங்கே ஃபாதர்ன்ற வார்த்தை நமக்கு காமிக்குது, தகப்பனேன்ற காரியம். அதுக்கப்புறம் இன்டு யுவர் ஹேண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எதை குறிக்குதுன்னா, உம்முடைய கைகளில், மெட்டஃபர் ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர். எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் உறப்பு புதுப்பித்தது மாத்திரம் கிடையாது. 2வது உம்முடைய கைகளில், யார் கையில் கொடுக்குறேன் நான், அந்த க்ரீக் வேர்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அதை பார்க்கலாம். இது பழைய பாட்டில் சொல்லப்பட்ட காரியம்.
பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 31 5வது வசனம் எனக்கு இங்கே இங்கேயும் போட்டிருக்கேன், வாசிங்க எனக்காக. வாசிக்கலாம். சங்கீதம் 31:5 வாசிப்போம். உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே. ஆக இது டைரக்ட் ரெஃபரன்ஸ். அதாவது மற்ற காரியங்களும் ஏலி ஏலி லமா சபக்தானியும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆண்டவராக இயேசு சிலுவையில் வந்து மரிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலையும் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதன் நிறைவேறுதல் மாத்திரம் கிடையாது, அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அதை செய்வதை பார்க்குறோம். நம்ம இங்கே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, திஸ் இஸ் த டைரக்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரெஃபரன்ஸ். ஜீசஸ் இஸ் கோட்டிங் Psalm 31:5. என்ன செய்கிறார் ஏசாமி 31:5 சொல்லி சொல்லிட்டு, ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, சங்கீதக்காரன் புலம்புகிறான், ஆண்டவராக இயேசு இங்கே எப்படி கிடைக்கிறார்? நம்பிக்கையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஸோ unlike psalmist who spoke faith out of future redemption, அப்படின்னா பரப்புற காலத்தில் மீட்பு வரும்னு பேசுகிறாரு. அண்ட் இங்கே ஜீசஸ் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் ஸ்பீக்ஸ் அத்தாரிட்டி ஒன் ஹூ இஸ் அபவுட் டு கம்ப்ளீட் ரெடம்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு இங்கே மரிக்கும் பொழுது எப்படி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் மீட்பை கொடுக்க வந்தவராக உறுதியாக பேசுகிறார். உங்களுடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறார். சந்தேகப்படலை, இல்லை வரப்போகிற காலங்களில் செய்வேன்னு சொல்லலை. ஆக இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கைகளில் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் 3வது பகுதி என்ன, ஐ கமிட் மை ஸ்பிரிட், என்னுடைய உங்களுடைய ஆவியை உங்களுடைய கரங்களில் என்ன செய்ய போகிறேன்? ஒப்புவிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த வேதம் அப்படி தான் சொல்லுது. 46 சொல்லுது பாருங்களேன். 46 மறுபடியும் வாசிக்கல. என் ஆவியை உமது கைகள் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த பாரா தித்தமாய் சொல்கிற வார்த்தை என்னென்னா, பேங்கிங் ஆர் லீகல் டேர்ம். பேங்கிங்கில் டெபாசிட் பண்ணுவோம்ல பணத்தை, அதில் நம்ம சட்டப்பிரகாரமாக செய்கிற காரியம் இந்த டெபாசிட். அப்படின்னா இன்னொரு விதத்தில் அவருடைய ஆவியை அவருடைய ஜீவனை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யார் கரங்களை ஒப்பு கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையோடு ஆண்டவராக இயேசுடைய கரங்கள், தேவனோட கரங்களை என்ன செய்கிறார்? சமர்ப்பிக்கிறார். நம்பிக்கையோட டெபாசிட் பண்ணுகிறார். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இட் இம்ப்ளைஸ் கான்சியஸ் அண்ட் வாலண்டரி ஆக்ஷன். அவராக விரும்பி என்ன செய்கிறாரு? தானாக அவர் செய்கிறார், யாரும் எடுக்க முடியாது. அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் இஸ் சக்கமிங் டு பாசிவ் டெத் ஆஸ் எ விக்டிம். அவர் ஒரு பாவி, ஒரு மற்றவங்க குற்றவாளி போல் அவர் சாகலை. அவர் என்ன செய்கிறார்? தனக்கு தானே விரும்பி என்ன செய்கிறார்? ஜீவனை கொடுக்குறார். ஆக்டிவ்லி டிபாசிட்டிங் லைஃப் இன் டு ஃபாதர்ஸ் கீப்பிங். அப்படின்னா என்னது? அவர் விருப்பப்பட்டு தன் ஜீவனை ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்குற, பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கறத நாங்கள் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இங்கே இன்னொரு முக்கியமான காரியம் என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் மற்றவங்க உயிரை எடுக்கும் பொழுது என்ன செய்வான்? அவன் எடுத்துக்கொள்வான்னு சொல்லுவாங்க. விசேஷமாக லூக்கா 12:20 வாசிப்பீங்க. நம்ம ஒருத்தர் உயிர் வரும்போது, உயிர் எடுக்கணுன்னா என்னைக்கு தேவனோ அவனை நோக்கி மதிகடினே உன் ஆத்மா உன்னிடத்தில் இன்று ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படுமானால் எடுத்துக்கொள்ளப்படும். பொதுவாக நம்முடைய ஜீவனை நம்ம கொடுப்பது கிடையாது, யாரும் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிடும். நம்மளாம் கொடுக்க முடியுமா? நமக்கு உரிமை இருக்கா? நான் வச்சுக்கிறேன் சொல்ல முடியுமாங்க? ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிட் இஸ் டேக்கன். பொதுவாக மனிதர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவராக இயேசு என்ன செய்யலைன்னா எடுத்துக்கொள்ளலை, அவர் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிக்கலாம். எனக்கு 17-18 வாசிப்போம். வாசிப்போமா? நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆக இயேசு கிறிஸ்துக்கு என்ன? சோர்ஸ் ஆஃப் ஆல் லைஃப். அவர் தான் எல்லா ஜீவனுக்கும் காரணராக இருக்கிறார். வில்லிங் டு ரிட்டர்ன் இஸ் லைஃப் பிரத் டு த ஃபாதர். அதனால அவர் என்ன ஜீவனை என்ன செய்கிறார்? பிதாவிடத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவரை பார்க்கும். ஆக ஒரு சில காரியங்கள் நம்ம சிந்தித்தோம் பாருங்களேன். என்னென்னு பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஏசு இதில் சில தியாலஜிக்கல் எக்ஸ்போசிஷன் இருக்குது. இது சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஆண்டவருடைய பார்க்கல. த 7 என்கேப்சுலேட் செவரல் ப்ரொஃபவுண்ட் தியாலஜிக்கல் ரியாலிட்டிஸ். ஆக ஆவிக்குரிய சில நல்ல கருத்துக்கள் சொல்லுது. முதலாவது இந்த 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னு வார்த்தை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, த கம்ப்ளீஷன் ஆஃப் அட்டோன்மெண்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக வந்தாரோ அவருடைய ஜீவியம், அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்கு பரிகாரியாக மரிப்பதற்காக வந்திருக்கிறாரு. அந்த பரிகாரியாக மரித்தது என்ன செஞ்சு முடிஞ்சிருக்குது.
எனவே நமக்கு நிறைய காரியங்கள் பேச நேரம் இல்லை. நம்ம வரப்போகிற நாட்கள் நம்ம சிந்திக்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நம்ம சிந்திப்போம். ஒரு ஐயா சொல்ல, லியோன் மாரிஸ்ன்ற ஒருத்தர் சொல்கிறார், இட் இஸ் அ cry of the son who has finished the work the father gave him to do, and who now returns to father. ஆக இந்த உலகத்தில் ஜீவனை கொடுத்த தேவன் எதற்காக அனுப்பினாரோ அதை செய்துட்டு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன செய்கிறார், இந்த சரீரத்தில் உள்ள ஜீவனை அவர் கரங்களை ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாடல் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் டெத்துன்னு சொல்லுவாங்க. என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்க்கும்போது நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து பின்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:59 பார்க்கும்போது கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி மரிக்கணும், நம்ம மரிக்கிறது என்பது என்ன செய்ய, நம்மளுடைய எதையோ எல்லாத்தையும் இழந்துட்டு போகிறோன்னு அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவர் இடத்துல போக போகிறோம். ஆப்சன்ட் இன் த பாடி பிரசன்ட் வித் த லார்ட் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஸ்தேவான் என்ன செய்கிறார்னா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார் தம்முடைய வாழ்க்கையில். அப்படியே சாகுறார். அவர் கல் அடிக்கிறாங்க எல்லாரும், அவருடைய பிள்ளைங்களை. மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களாம் பரிதபிச்சுப்பாங்க சாகும்போது. அவர் சாகும்போது எல்லாருக்கும் சந்தோஷமாக தன்னை ஒப்பு கொடுக்குறார். வேத பண்டிதர்கள் நிறைய பேரோட பேர் நம்ம பேச முடியும், பார்க்க முடியும். எனவே நம்ம பரிதபிக்கலை. மரணம் என்பது இந்த உலகத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் வரப்போகுது. எந்த அளவுக்கு நம்ம பிறந்த நாள் உண்மையானதோ அதே போல் நம்முடைய மரணத்தின் நாள் ஒன்று நிச்சயம் இருக்குது. நேற்று முன்தினம் நான் நினைக்கிறேன் 2 நாளைக்கு முன்னாடி திங்கக்கிழமை நான் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டாவில் செரம்பூருக்கு போயிருந்தேன். செரம்பூரில் வில்லியம் கேரின்னு ஒரு ஊழியக்காரங்க ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. 1793 வந்திருக்காரு. அவருடைய கல்லறையை போய் பார்த்தோம். என்ன ஆக நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய உலகத்தில் பெரிய மனிதனாக இருந்தாலும், வசதி படைத்தவனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் ஒரு நாள் நம்ம முடிக்க போகிறோம். ஆக எப்படி முடிக்க போகிறோம் என்பது முக்கியம். நான் பயந்து கிடையாது. என்னுடைய ஆண்டவர் எப்படி முன்மாதிரி வைத்திருக்கிறாரோ அவர் பயந்துட்டு போகல. தன் ஜீவனை யார் கேட்குற, ஆண்டவர்காரங்களை ஒப்பு கொடுக்கறது போல விசுவாசிகளாக எங்களுக்கு அவருடைய மாதிரியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மூணாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், ப்ரீஸ்ட்லி செல்ஃப் ஆஃபரிங். ஆண்டவராக இயேசுக்கிறது என்ன செய்கிறோம், முதல்ல நம்ம பேசும்போது பேசணும். அவர் தேவ மனிதனாகிற காட் மேன், தியோ ஆந்த்ரோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. 100% காட் 100% மேன். அவரே தம்மை என்ன செய்கிறார், பிரதான ஆசிரியராகவும் தானே சரியான பலியாகவும் தன் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல், அதாவது எபிரேய நிருபங்களை வாசிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் பிரதான. ஆனால் இங்கே பிரதான ஆசிரியர் இங்கே யாராக இருக்கிற அந்த ஆசிரியர் பிரதான பலியாகவும் இருக்கிறார். நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்த படிகாட்டி பலியாக இருக்கிறார். தன்னைத்தானே பிரதான ஆசிரியராக இருந்தபோது கூட தன்னைத்தானே என்ன செய்கிறார், நம்முடைய பாவத்திற்காக பரிகாரியாக மாற்றி கொடுத்துருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரணத்தை பற்றி பேசும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், தம்முடைய மரணத்துக்கு மேலே அதிகாரியாக இருக்கிறார். தம்ம முடிவு குறித்து யார் தான் அதிகாரி? இங்கே நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா 46 வசனம் வாசிங்க எனக்காக மறுபடியும் கூட. 46 லூக்கா 23:46. பொதுவாக சிலுவையில் தொங்கும்போது அந்த காட்சி அவங்கள சித்தரிச்சாங்க. நம்ம பார்த்துருப்பீங்க. கைகளில் கடாவப்பட்டிருக்கு, கால்களில் என்ன செஞ்சுருக்கு, ஆணி கடாவை இருக்குது, மொத்த சரீரமும் தொங்கிக்கிட்டு இருக்குன்னா எப்படி இருக்குமா? அவங்க சத்தம் போட்டு பேச முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. சத்தமாக பேச முடியுமா? ஆனால் ஏசு சாமி சத்தமாக பேசினார், சத்தமாக சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்குது. எல்லாருக்கும் அங்கே நிற்கிறவங்களுக்கு எல்லோரும் கேட்டிருக்கு. அந்த பகுதியை வாசிக்கும் போது நிறைய பேர் நிற்கிறாங்க. ஈவன் அங்கே என்ன 100க்கு அதிபதி எங்கள் கீழே இருந்து கேட்டுட்ருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவரோட மரணத்தின் மேலே அதிகாரம் இருந்ததை நம்ம அங்கே பார்க்குறோம். முதலே வேதத்தை வாசித்தோம். எனவே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யல, அவருக்கு மரணம் வரலை, அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி போகும்போது மரணத்தின் சக்தியை இழந்து போச்சு பிசாசு. அதான் சங்கீதம் 1 Corinthians 15 பவுல் சொல்லும்போது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொன்னது போல. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இந்த உலகத்தில் எனக்கு முடிவு வரும். அந்த முடிவில் நான் ஆண்டவரை எப்படி சந்திக்க போகிறேன் என்பது தான் முக்கியம். ஒரே ஒரு சில பாடங்கள் வேகமாக எனக்கிட்ட. ப்ராக்டிக்கல் டிவோஷனல் அப்ளிகேஷன், டையிங் இன் ஃபெய்த். ஆக விசுவாசிகளை நாம் மறிக்கும் பொழுது எப்படி மறிக்க போகிறோம்? பாலிகார்ப்ன்ற ஊழியக்காரர், பெர்னார்ட் மார்ட்டின் லூத்தர்ன்றவர், நிறைய ஊழியக்காரங்க இந்த கல்லறைகளை எந்த எழுத்தை எழுதுனாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க. பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு. எனவே நானும் நீங்களும்
இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்கள் கொஞ்சமோ நெஞ்சமோ எனக்கு தெரியாது. ஒரு நாளோ என்றையோ நிறைக்கு நாள் முடியும்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக செய்யணும், என்னுடைய ஜீவனை ஆண்டவரோட கரங்களில் அவரோட பாதுகாப்பில் நான் கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வருகை இருக்குமானா என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆவியும் என்ன செய்யும்? ஒன்று சேரும். சரிங்களா? அதுதான் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுது. ரெண்டாவது, இந்த பூமியில் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது இந்த வசனத்தை சொல்லணும், ஆண்டவரே இந்த நாள் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, என்னோடய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். லிவிங் இன் சரண்டர்னு சொல்லுவாங்க, வெளிப்படுத்த. அதாவது ரோமர் 12:1 உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சொல்கிறாரு அவர்? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அசூரன்ஸ் ஆஃப் ஜூலி, இந்த உலகத்தை விட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மறிப்பேனா நிச்சயம் நான் தேவனிடத்தில் சேருவேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? எனக்கு பிதாவும் உடைய கைகளில் உமது கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். யார் கூட அவர் செய்கிறார் இப்போ மறுபடியும்? ஆண்டவரோடு. எனவே நானும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும்போது ஆண்டவர்கிட்ட போக போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். யார் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கவங்க, நம்ம எல்லாரும் ஆண்டவரோட சேரும் பொழுது நம்ம எல்லாம் சந்திப்போமா சந்திக்க மாட்டோமா? சந்திப்போம். அதான் பெரிய பாக்கியம் இந்த உதயத்தில். எனவே முடிப்போம். ஆக இந்த 7வது வார்த்தை என்பது என்னன்னு கேட்டேன். 7th அல்டிமேட் ஆமேன் டு த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் கிரை ஆஃப் விக்டரி நாட் டிஃபீட். ஆக இது வெற்றியின் துணியை தவிர இது தோற்று போகல. அவர் த மூவ்ஸ் ஃப்ரம் டெசோலேஷன் வை ஐ ஹவ் ஃபர்சேக்கன் மீ இன்டு செக்யூரிட்டி ஆஃப் த ஃபாதர் இன்டு யுவர் ஹேண்ட். ஆக ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டுட்டீங்கன்னு சொன்னதில் இருந்து இப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பில் தன்னுடைய சரீரத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம், ஆவியை கொடுக்கறத பார்க்குறோம். இன் திஸ் வேர்ட் வி ஆர் கம்ப்ளீஷன் ஆஃப் அட்டோன்மெண்ட். என்ன பார்க்குறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திற்காக மரித்து என் பரிகாரியாக மறித்திருக்கிறார். இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது எனக்கு என்ன கொடுக்குறார்? எனக்கு மீட்பை கொடுக்குறார், நித்திய ஜீவனை கொடுக்குறார். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம். எனவே நம்ம முடிப்போம். ஒரே ஒரு காரியம், இன்றைக்கி நம்ம 6 காரியங்கள் இல்லை 7 காரியங்கள் கற்றுருக்கிறோம். விசேஷமாக சிலுவையை குறித்து நாம் சிந்திப்பது இந்த நாளில் தான் விசேஷமாக. ஏன் இந்த காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம் தியானிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் மரணத்தில் அவங்க சொல்கிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியத்தை மட்டும்தான் பேசுவாங்க. கண்ட காரியத்தை பேச மாட்டாங்க. மரண படுக்கையில் இருக்கும்போது அது தகப்பனோ ஒரு தாயோ கூட்டிகிட்டு, அப்பா இங்கே வாங்கப்பா, நான் இதை சொல்லணும் நான். ஏசாமியும் அதே மாதிரி தான் தன்னோட மரண படுக்கையில் மரண சூழ்நிலையில் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது, நம்மளாம் படுத்திருக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருப்போம். ஆனால் இந்த ஏசுசாமிக்கு நிறைய நேரம் இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவரோட காரியத்தை முடிக்க போகிறான்னு தெரியும். ஆனால் அவர் சொல்லுகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளியேற பெற்றது. அதை தான் இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். முதலாவது என்ன பண்ணணுமா? நம்ம எல்லோரும் முதலாவது வார்த்தை என்ன சிந்திச்சோம்? மன்னிப்பு. சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னதுப்பா? எல்லாரும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் மன்னிச்சிடணும். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், மன்னிப்பு. இதை குறித்து நம்ம சிந்தித்தோம், நான் நீங்கள் பேச விரும்பலை. ரெண்டாவது ரட்சிப்பு. என்னதுமா? மன்னிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். என்னை போல் என் சொந்தக்காரங்க நிறையா பேர், நண்பர்கள் நிறையா பேர் ரட்சிக்கப்படலை. ஏசாமி சிலுவையில் தொங்கும் போது கூட அந்த கரிசனை உள்ளவராக இருந்து என்ன செய்கிறாரு? அந்த பக்கத்தில் நிற்கிறவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு என்னோடு கூட நீ. அந்த நேரத்தில் சொல்லணும்னு அவசியமானு கேட்டால், நானே சாக போகிறேன், நான் எதுக்கு சொல்லணும்னு நினச்சிருக்கலாமே. என்னம்மா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. அவருக்காச்சும் பாரு, கால்களில் ஆணி கடாவி இருக்கிறாங்க, முள்முடி சூட்டி இருக்கிறாங்க, அவரே பாடுகளில் இருக்கிறாரு. என்ன, அவரே அவமானத்தைப்பட்டிருக்காரு. என்னமோ இந்த விட்டுருக்கலாமா இல்லையா? முதலாவது எல்லாருக்காக வேண்டுகிறார், ஜெபிக்கிறார், மன்னிக்க சொல்கிறாரு. ரெண்டாவது ஒரு பர்டிகுலர் மனுஷனை பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிறவனுக்கு பார்த்து சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம தம்பி நல்லா பேசினார். ஆக அவரை போல் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை தேடுறவங்க உங்களை சுற்றி இருக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த அன்பான ரட்சிப்பை கொண்டு போங்க. இது ரொம்ப வெளியேறப்பட்ட வாசனம். மூணாவது உறவு இருக்கிறதுலையே அதிகம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தகப்பனையும் தாயையும் அண்ணனையும் தம்பியும் உறவுகளை நம்ம மதிக்கணும். நம்ம கடைசியில் நம்ம எல்லாரும் வேலைக்கு போகிறோம், என்னென்ன நண்பர்கள் வச்சுருக்கலாம், கடைசியில் நம்ம குடும்பம் தான் நமக்கு. அம்மா அப்பா தான். அந்த தாய் தகம் பெற்று வளர்த்ததுனால தான் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கிறேன். அவங்க வயசாக கூட போயிருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம், நம்மளை போல் படிக்காமல் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் கனப்படுத்தணும், அவங்கள பராமரிக்கணும், பாதுகாக்கணும், விசாரிக்கணும். சாமி சொல்லலை, நானே பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீ இந்த எங்கள் அம்மா எப்படி போனால் எனக்கு என்னென்னு விட்டுட்டு போயிருக்கலாமா இல்லையா? சொல்லலாமா இல்லையா? உறவு ரொம்ப முக்கியம்.
பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹைரார்கி பார்த்தீங்கன்னா முதல்ல உலகத்துக்கு எல்லாருக்கும் மன்னிக்க கேட்குறாரு. அங்கே இருக்கிற எல்லா மன்னிப்பு என்பது எல்லாருக்கும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் அவர் மன்னிக்கிறாரு. ரெண்டாவது என்ன பார்க்குறாரு, ரட்சிப்பை கொடுக்குறாரு அந்த பக்கத்தில் உள்ள சகோதரனுக்கு, வெளியேறப்பட்ட முக்கியத்துவத்தை உணர்த்துகிறாரு. மூணாவது எந்த அளவுக்கு உண்மை அந்த குடும்பம் அவரை வளர்த்து அந்த வழி நடத்தின குடும்பம் இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு இடம் போகிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னு கேட்டால், பெற்ற தாய் தகப்பன் சொல்கிற ஒரு இடம் இருந்துச்சுன்னா அவருடைய தாயார் அங்கே போகிறார். அது மாத்திரம் கிடையாது, அவர் இன்னும் முக்கியமான காரியம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்முடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை, அதான் வேதம் ரொம்ப அழகாக பேசுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த பெரிய பாக்கியம் ரோமரில் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால் வருவது என்னது, நித்திய ஜீவன் எனக்கு. அவர் மீட்பு என்பது என்னது, இந்த உலகத்தில் மாத்திரம் வாழ்வதற்கு கிடையாது, அடுத்த உலகத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஐந்தாவது பார்த்தோம், அவர் என்ன செய்கிறார், நம்மளோட உணர்வை அறிந்தவராக இருக்கிறார், தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். சாப்பாடு, தண்ணி, இதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து நோக்கத்தை, அந்த வார்த்தை வந்து முடிந்ததுன்னு வார்த்தை டெசலஸ்டைன்ஸ் கிரீக் வேர்டு, அதுவும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம், ஆக்சுவலி பேங்கிங் டேர்ம் தான் அதுவும். அது முடிஞ்சிச்சு, பெய்டு அப்படின்னு, ஃபெய்ட் இன் ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க. அவர் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். அவர் ஜீவனை நமக்காக கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்கள் மூடி நாம் ஜெபிக்க போகிறோம், திருவனத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்த போகிறோம். ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி. உமது பிள்ளைகளாக ஒன்று கூடி வந்து உமது வார்த்தையை தியானிப்பதற்கு கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வெறுமனே வந்து கேட்டு அப்படி போகாதபடி இந்த காரியங்களை நினைவு கூர்ந்து அதன்படி செய்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். சுவாமி, உம்முடைய வேத வசனம் சத்தியம். நீர் எங்களுக்கு சத்தியமும் வழியும் ஜீவனுமாக இருக்கிறீர். எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு முன்பாக எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த உலகத்தில் உமது சாட்சியை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி அன்று எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்ததுக்கு ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்பட்டோம் என்ற உணர்வு அடைந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.